வணக்கம் நேயர்களே, கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க இருப்பது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜெய்னுல் ஆபிதீன். ஐயா வணக்கம். வாழ்க சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். இரண்டாவது முறையாக சத்தியம் தொலைக்காட்சிக்கு நீங்கள் இந்த நேர்காணல் கொடுக்குறீங்க. இப்போது இந்த முத்தலாக் விஷயம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெரிய விவாதத்திற்கு ஆளாகி இருக்கிறது. தீர்ப்பை நீதிமன்றம் தள்ளி வைத்திருக்கிறது. இது ஒரு காலத்தினுடைய தேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதை முதல் விஷயம் என்னென்னா, நீதிமன்றம் இதில் தலையிடவே கூடாது. சரி, நீதிமன்றங்கள் அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் எந்த ஒரு இதுலையும் தலையிட முடியும். சரி, முத்தலாக்குண்டா என்ன, அது சரியாங்கிறது ரெண்டாவது வச்சுக்கலாம். சரி, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தில் பொது சிவில் சட்டம் என்கிற ஒரு பிரச்சனையை 44வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அரசியல் சாசனத்தில் 44வது பிரிவில் இந்தியா முழுவதற்கும் ஒரே மாதிரியான ஒரு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு அரசியல் சாசனத்தில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு கேட்டால், அரசியல் சாசனத்தை பல தலைப்புகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் கொள்கை விளக்கம்ங்கிற ஒரு தலைப்பு இருக்கிறது. சரி, அந்த கொள்கை விளக்கத்தில் 36வதுல இருந்து 51 வரைக்கும் கொள்கை விளக்கம். சரி, அரசியல் சாசனத்தில் 36ஆம் நம்பரில் இருந்து 51ஆம் நம்பர் உள்ள விஷயங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டால் கொள்கை விளக்கம். சரி, அந்த கொள்கை விளக்கத்தினுடைய 37வதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த தலைப்பின் கீழ் உள்ள விஷயத்தில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது. இந்த 44 வருதுல, இந்த 44 விஷயமாக நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது. மக்களுடைய கருத்தை உருவாக்குவதற்கு அரசு முயற்சிக்கணுங்கிறது ஒரு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, சரியா தவறாங்கிறதை விட நீதிமன்றம் எதில் தலையிடக்கூடாது என்று அரசியல் சாசனம் சொல்கிறதோ அதில் தலையிடுறாங்க. பல விஷயங்களில் நீதிமன்றங்கள் விருப்பப்படி தான் தீர்ப்பளிக்கிறாங்க. சட்டப்படி தீர்ப்பளிக்காமல் இஷ்டப்படியெல்லாம் தீர்ப்பளிக்கிறாங்க. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் விஷயத்தில் அப்படி நடக்கிறாங்க. அப்போ இந்த தலாக் விஷயம் வறுமையானால் இது நாங்கள் நீதிமன்றம் தலையிட முடியாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், அனைவருக்கும் ஒரு பொதுவான சட்டம் என்கிற வகையில் இதை கொண்டு வருவதற்கு நாங்கள் தலையிட முடியாதுன்னு தள்ளுபடி பண்ணியிருக்கணும். சரி, அந்த வகையில் நீதிமன்றம் இதை விசாரிப்பதே தவறு. அவங்க தீர்ப்பளித்தாலும் சட்டவிரோதமாக எத்தனை தீர்ப்பளிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒன்றாகத்தான் அது ஆகுமே தவிர, நீதிமன்றங்கள் இன்றைக்கே தீர்ப்பளித்தாலும் சரி, தள்ளி தீர்ப்பளித்தாலும் சரி, அவங்க தலையிடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது என்ன, அதில் என்ன மருதுன்னு கேட்டால், நீதிமன்றம் தலையிடக்கூடாது, அதற்கான கருத்து உருவாக்குவதற்கு அரசு கருத்தொற்றுமை ஏற்பட பாடுபடணும் என்று சொன்னாலேயே அது வற்புறுத்தி கொண்டு வர இயலாது. இணக்கமான ஒரு நிலை வந்த பிறகுதான் ஒரு பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வரணுங்கிறது தான் அதில் உள்ள ஒரு விஷயம். சரி, அதனால் நீதிமன்ற தலையிடுறது முதல் வகையில் தப்பாகுது. சரி, இரண்டாவது, எல்லா மதத்தவர்களுக்கும் சில விஷயங்கள்ல அவங்க மதப்படி நடப்பதற்கு நம்ம நாட்டில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க, வெள்ளையர்கள் காலத்திலேயே. அந்த வெள்ளையர்கள் காலத்தில் உள்ளதை அரசியல் சாசனம் எழுதுறவங்க படித்து அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த வாசகத்தை போட்டிருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக இருக்குது, அதை இப்போதைக்கு ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் பிற்காலத்தில் சுமூகமான ஒரு நிலை ஏற்படும் பொழுது, சுமூகமான நிலை ஏற்படும் போது நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணுங்க என்ற ஒரு அட்வைஸாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம வெள்ளையர்கள் காலத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, இதெல்லாம் முஸ்லீம்கள் இந்த விஷயம் அவ்வளோதான், அவங்க மதப்படி நடந்து கொள்ளலாம் இப்படின்னு இருக்கிறது. அதே மாதிரி இந்துக்களுக்கு தத்தெடுக்கிறது, அதே மாதிரியான சில சட்டங்கள் அவங்களுக்கு கூட்டு குடும்பத்துக்கு ஒரு வரி சலுகை, இப்படி எல்லாம் சில விஷயங்கள் இந்துக்களுக்கும் இருக்கிறது. இந்து திருமணம், இந்துக்களை இந்து முறைப்படி செய்கிற திருமணங்கள்லாம் செல்லும்னு இருக்கிறது. அப்போ இந்த இந்துக்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் செல்லும்னு இல்லை, அவங்களுக்கு திருமண சட்டம் தனியாக தான் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு தனியாக இருக்கிறது. ஒவ்வொரு வட்டாரத்துக்கு தனித்தனியான சட்டங்கள்லாம் இருக்குது. அத்தனை அரசியல் சாஸ்திரத்தை வகுத்தவங்க பார்த்துட்டு தான் இப்படி பலவிதமாக சட்டங்கள் இருக்குது, அது இருக்கிறது அங்கீகரிக்கிறோம், மாற்றுறதுக்கான ஒரு இணக்க நிலை ஏற்படுத்திட்டு நீங்கள் மாற்றணும், முயற்சி பண்ணணும்னு இருக்கு. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இது அப்படி ஒரு முயற்சியாக கூட நம்ம எடுத்துக்க கூடாதா? முயற்சி நீதிமன்றத்துக்கு இல்லைன்னு இருக்கிறது இல்லையே, இது அரசாங்கம் இதை செய்யணுமே தவிர நீதிமன்றம் இதை தலையிடக்கூடாதுன்னு இருக்கும்போது அவங்க தலையிடுறாங்க. இதில் இல்லை, நம்ம உருவாக்கிய எல்லாமே நமக்காகத்தானே உருவாக்கப்பட்டிருக்கு. இல்லை, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இது வேண்டாம் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. மகாராஷ்டிராவில் மட்டுமே கிட்டத்தட்ட 16,000 பேரோ இதுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் நீதிமன்றம் தான் சொல்லுது. இல்லை, அதெல்லாம் கையெழுத்துலாம் நீதிமன்றம் பேப்பர் ஒரு கட்டுக்கொண்டே கொடுத்தா நிரூபிக்க இயலும். அதெல்லாம் ஒருத்தம் போட்ட கையெழுத்தையே நிரூபிக்க முடியாமல் என் கையெழுத்தில் உங்கள் எழுத்துல வழக்கெல்லாம் நாட்டில் பார்த்துருக்குறோம்.
நீதிமன்றம் எப்படி 1,00,000 பேர் கையெழுத்து போட்டதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? நானே 1,00,000 பேப்பரை கொண்டே கொடுப்பேன், யார் யார் போட்டா, அவன் அட்ரஸ் இருக்கா, ஆதார் நம்பர் இருக்கா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்களா? ஒரு கருத்து உருவாக்கம் செய்வதற்கு யாரும் செய்யலாம். அப்படியான ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்படவே இல்லை. அதுக்கு எதிராகவெல்லாம் ஃபார்ம்கள்லாம் எழுதி முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக கூட ஜனாதிபதிக்கு அனுப்புனாங்க. அதுலேயும் அந்த மாதிரி சந்தேகங்கள் எழுப்பலாம். நானே ஒரு 10 பேப்பரில் 10,000 பேரை கையெழுத்து போட முடியாதா? நானே 1000 கையெழுத்து நான் போடுவேனே. அதனால இதெல்லாம் ஒரு அணுகுமுறை கிடையாது. ஆனால் இதுக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் நாடு முழுவதும் திரண்டார்களே, அது கண்ணு முன்னாடி உள்ள சாட்சி. இந்த பேப்பரை காட்டுறதை விட இந்த இஸ்லாமிய பர்சனல் லாவுக்கு எதிராக முஸ்லீம்கள் எங்கே திரண்டாங்க? அப்படி திரண்டு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது. அது ஒரு விஷயம் வைங்களேன். ஒரு இணக்கத்துக்கான முயற்சி எடுத்தல் என்பது நீதிமன்றம் அவங்க வேலையை தான் செய்யணும். இல்லை, இதுக்கு நம்ம திரண்டு வந்தோம்னா நமக்கு பிரச்சனையாரும் நிறைய பேர் பயப்படலாம்ல. கையெழுத்து போட்டாலும் தான் அவர் யாருன்னு தெரிய தானே செய்யும். நிஜமா இருந்தா அது கன்ஃபார்ம் பண்ணி வரும். யாரும் வெளியிட்டாங்கன்னா தெரிஞ்சு போயிரும்ல. அதனால இப்படி தீர்க்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது என்னன்னா பயமுறுத்துற மாதிரியே சொல்றீங்களே. கையெழுத்து போட்டது வெளியில தெரிஞ்சாலும் பிரச்சனை தானே ஆகும். நீங்க பிரச்சனை வரும்னு சொன்னா இதுலயும் தானே வரும்ங்கிறேன். நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். இதில் பிரச்சனை வரும்னா அதுலயும் தானே பிரச்சனை வரும். சரி, அது விஷயம் என்னன்னு கேட்டா, முத்தலாக்கு என்கிற ஒரு விஷயத்துல நீதிமன்றம் தலையிட. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஜெயின மதத்துல கடவுளுக்காக வேண்டி அப்படியே பசியா இருந்து செத்துருவாங்க. அது வடக்கிருத்தல் இங்கே இருந்துச்சுல, சரி, அந்த மாதிரி அவங்க உண்ணாவிரதம் இருந்து இறந்துருவாங்க. இறப்பதற்கே உண்ணாவிரதம் இருப்பாங்க. அது நீதிமன்றத்துக்கு போகுது. அது ஜெயின மதத்து உரிமைன்னு இருக்கும்போது அதில் தலையிட முடியாது, தள்ளுபடி பண்ணிட்டாங்க சாவுறதுக்கு. அப்போ மத உரிமைன்னு வரும்போது அதில் நாங்கள் தலையிட இயலாது. அது மட்டும் விளங்குதில்ல. அது எப்படி தற்கொலை செய்கிற குற்றத்தில் கொண்டு வர வேண்டியதானே அதை. அப்போ தற்கொலை செய்கிறார்கள் என்று அதுக்கு வழக்கு போடாமல், அது அந்த மதத்தின் உரிமையில் உள்ளது, வழிபாட்டு நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு எதுக்கு சொன்னாங்க? சொல்லி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் கடவுளுக்காக வேண்டி அது மாதிரி செய்கிறாங்களே. இப்போ இந்த விவகாரம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஆடை அணிவது நம்ம கடமை இருக்கு. பொது இடங்களில் நிர்வாணம் இருக்க அனுமதி இருக்கா? பொது இடங்களில் ரோட்டில் நிர்வாணம் நீங்களும் நானும் போக முடியுமா? முடியாது. அப்போ சில சாமியார்கள்னு சொல்லி கொண்டு வீதியில் நடமாடுறாங்க, முழு நிர்வாணம் அப்படின்னு நடமாடுறாங்க. அவர்கள் மீது எந்த ஒரு நியூசன்ஸ் கேஸ் கூட போடுவது இல்லை. அவங்கள கொண்டா சட்டசபையில் உட்கார வச்சுக்கிட்டு உரையாற்ற விடுறாங்க. சில மாநிலங்களில் நிர்வாணமாக கொண்டு சட்டசபை உறுப்பினர்களுக்கு உரையாற்ற விடுறாங்க. பிரதமர் போய் நிர்வாண சாமியார்கிட்ட போய் குனிஞ்சு கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு. இது சட்டப்படி தப்பா இல்லையா? இந்தியாவுடைய பொதுவான சட்ட பிரகாரம் அநாகரிகமாக நடந்து கொள்வது தப்பு தானே. ஒரு மத நம்பிக்கைங்கும் போது நாங்கள் தலையிட மாட்டோங்கிறாங்க. ஏன் அது செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா, மத நம்பிக்கைன்னு வரும்போது அந்த மதத்தில் அப்படி இருப்பது உயர்ந்த நிலைன்னு கருதுகிறார்கள் ஒரு மதத்தில். அதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்கிறீங்கல்ல. இது மட்டும் ஏன் விசேஷமாக நீங்கள் கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போது இதில் கூடுதலாக அக்கறை இந்த அரசாங்கம் காட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த விவகாரத்தை கையில் எடுத்து அரசாங்கம் அக்கறை காட்டுறதுங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு தேவையே இல்லையே. நீதிமன்றம் தலையிடக்கூடாது. இல்லை, ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களான்னு கேட்குறேன். ஆமாம், உள்நோக்கம் இருக்கு. என்ன உள்நோக்கம்னா, முதல் விஷயம், பொது சிவில் சட்டத்துக்கு பாடுபடுறதா இருந்தால் முதல்ல அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு பொதுவான சட்டத்தை கொண்டு வந்துட்டு நாங்கள்லாம் நீங்களும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும். சிறுபான்மை மக்களை கூப்பிடுற மாதிரி அனைத்து இந்துக்களுக்கும் ஒரே திருமண சட்டம் இருக்கா? அனைத்து இந்துக்களும் ஒரே மாதிரி திருமண சட்டம் இருக்கானா? இல்லை. திருமண சட்டம், வாரிசு உரிமை சட்டம் இருக்கா? தாத்தா சொத்து பேரனுக்கு அனைத்து இந்துக்களுக்கு ஒரே சட்டமாக இருக்குது? இல்லை. ஒவ்வொரு வட்டாரத்தில் உள்ள இந்துக்கள் வழக்கம் எல்லாம் சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டுக்கோட்டையில் உள்ள இந்துக்களுக்கு உள்ள சட்டம் வேற, தஞ்சாவூரில் உள்ள இந்துக்களுக்கு உள்ள சட்டம் வேற. அவங்க வட்டாரத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு அது அமுலில் இருக்குமே. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி அது சட்டமாக்கப்படும் எழுதி வச்சுக்கிறாங்க சட்டத்தில். அப்போ அனைவருக்கும் ஒரே இப்போ தலித்து எல்லாம் தலித்துகள் பிராமணர்கள்லாம் இந்துக்கள் தானே. அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம்னு சொல்லி அவங்களையும் அர்ச்சகராக்கி விட்டுறலாமே. பொதுவான ஒரு இது சட்டத்தில் இருக்கு, அரசியல் சாசனத்தில் இப்படி தான் எழுதப்பட்டிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. குரான்ல அப்படி இருக்கா? அதுக்கு வருவோம். அப்போ முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இவங்க கொண்டு வருவதாக சொல்லக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை. எங்க மக்களை பற்றி அக்கறைப்படுவதற்கு எங்களை கொன்று குவித்தவர்களுக்கு என்ன அக்கறை இருக்கும்? மோடி அரசாங்கம் இதுக்கு முந்தைய குஜராத்தில் 10,000 பெண்களை கற்பழித்து கொலை செஞ்சாங்க. அவர்கள் எங்க பெண்களுக்காக குரல் கொடுக்குறோங்கிறது உங்க பெண்களுக்கு முதல் குரல் கொடுங்க. இந்த விவகாரத்தை கையில் எடுத்த அமைப்பு BMMன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாரதிய முஸ்லிம் மகிழா ஆந்தோலன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் எடுத்திருக்கேன். தனிநபர் சட்டவாரியம் எதிர்த்து இருக்கு. அந்த அமைப்பின் மேல ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருக்கா? அது இருக்குதான். எப்படிங்க முஸ்லீம் போய் பாரதிய ஜனதாவில் ஒரு பிரிவா இருப்பானா?
எப்படி இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அமைச்சரெல்லாம் இருக்காங்க சார், என்ன நீங்க இப்படி ஆமா, அமைச்சராக வேண்டாம் இருக்கலாம், முஸ்லீமா இருப்பானான்னு தான் கேட்கணும். அமைச்சரா இருக்கலாம், அந்த அமைச்சர் பதவிக்காக வேண்டி எது வேண்டாலும் செய்யக்கூடிய சிலர் இருப்பாங்க. எப்போ வந்து இஸ்லாமியர்களை அழிக்கணும் ஒழிக்கணும் என்றது ஒரு கொள்கையாக வைத்திருப்பவர்கள்ட்ட போய் சிறுபான்மை பிரிவுன்னு அவங்க சேருகிறார்களோ அவங்க எதிரிகளாக இருப்பார்களே தவிர எப்படி முஸ்லீமா இருப்பாங்க? முஸ்லீமை அழிக்கிறதை கொள்கையாக கொண்டவங்கள்ட்ட எப்படி முஸ்லீம் இருப்பாங்க? ரொம்ப அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்கன்னு உங்களுக்கு தோணலையா? இது அபாண்டம். இஸ்லாமியர்களை அழிப்பது தான் பிஜேபியினுடைய கொள்கையா? ஆமா, கண்டிப்பா கொள்கை தானே. ஏன் இப்போ ஊபி முதல்வர் என்ன சொன்னார்? முதல்வர் அவருக்கு முன்னாடி என்ன சொன்னார்? குணத்தை முஸ்லீம் பெண்கள் அடக்கம் செய்யப்பட்டால் கூட தூக்கி போட்டு கற்பழிங்கன்னு சொன்னார், அது என்னது? பாகிஸ்தானுக்கு ஓடுங்கன்னு சொன்னார், அது என்னது? மாடு சாப்பிட்டதுக்கு அடித்து கொன்றது, அதுக்கு வாயை திறந்து கண்டனமாக தெரிவித்தாங்களா, அது என்னது? அப்போ எல்லாம் பகிரங்கமாக பேசுகிறார்கள், எல்லாத்தையும் அழித்து நாசமாக்கிடுவோம் 2050க்குள்ளே, ஒரு கிறிஸ்தவன் இல்லாமல் ஒரு முஸ்லீம் இல்லாமல் இந்த நாடு முழுவதையும் இந்துக்கள் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு எம்பி பேசுகிறாரு. அதுக்கு ஒரு கண்டனமோ ஒரு வழக்கோ ஏதாவது பதிவு பண்ணாங்களா? ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. அதாவது அரசல் புரசல் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, அவங்களுடைய அங்கீகாரத்தோடையே எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது நம்ம குறைவாக நான் சொல்கிறேன், அதுவே ஒரு தலைப்பை வச்சு அவ்வளோ பட்டியல் இருக்கிறது. முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் சிறுபான்மை எல்லா மக்களையும் அழித்து ஒழிப்பது தான் நம்மளுடைய ஒரே கொள்கை. இந்து ராஷ்டிரம், ஒரு இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இது மதச்சார்பற்ற நாடு என்ற வார்த்தையை தூக்கணும் இப்படி பேசுகிறாங்களே. இப்போ மதச்சார்பற்ற நாடுங்கிறது தூக்கணும்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு இடம் இல்லைன்னு தான் அர்த்தம். அதுக்கு மதச்சார்பு இல்லாமல் எல்லா மதத்தவருக்கும் உரிய நாடு என்பதை நாங்கள் நீக்கிட்டு இந்துக்களுக்கான நாடு என்று அறிவிப்போம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இல்லை, நான் ஒருவேளை நான் பிஜேபி தரப்பை சேர்ந்தவனா இருந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான பதில் நான் நிறைய கொடுக்க முடியும். ஆனால் ஒரு நெறியாளராக இருக்கிறதுனால நான் அவங்க தரப்பு விஷயத்தை நான் ரொம்பவும் சப்போர்ட் பண்ணி பேச முடியாத இடத்துல இருக்கிறேன். சரி, நீங்க இந்த முத்தலாக் அப்படிங்கிறது இந்த குரான்ல இருக்கா அப்படிங்கிறதும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ திருமண வாழ்க்கையில கணவன் மனைவிங்கிறது வந்து மனிதர்கள் ஏற்படுத்தி கொள்ற உறவு. சரி, அண்ணன் தம்பி தாய் தந்தை எல்லாம் கடவுள் ஏற்படுத்தின உறவு. அண்ணனை மாற்ற இயலாது, தகப்பனை மாற்றிக்கொள்ள இயலாது. புருஷன் பொண்டாட்டிங்கிற அவங்க யாரும் நம்ம யாரோ ஒரு அக்ரிமெண்ட் அடிப்படையில் நீ எனக்கு சில கடமைகளை செய்யணும், நான் உனக்கு சில கடமைகளை செய்வோம் அப்படின்றத இணைகிறாங்க. இணையும் பொழுது அவங்களுக்குள்ள இணைந்து போக முடியாத நிலை கண்டிப்பாக ஏற்படவே செய்யும். ஏற்படும் பொழுது அவங்க பிரிவதற்கான வழி இருந்தால் மட்டும்தான், அது எளிதான வழியாக இருந்தால் மட்டும்தான் அது அவங்களுக்கு சேஃப்டி, பாதுகாப்பு. ஃபஸ்ட்டு விஷயம், விவாகரத்து என்பதை இல்லைன்னு யாரும் தலாக்குன்னு அரபியில் சொல்கிறோம், தமிழில் விவாகரத்து. விவாகரத்தை வேணாம்னு யாரும் சொல்லவே முடியாது. விவாகரத்துன்னு சொல்லப்போனால் கஷ்டமாக்கி வைத்தால் என்ன ஆகும்னு கேட்டால், ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, இல்லை மனைவிக்கு கணவனை பிடிக்கல, இதுக்கு 5 வருஷம் கோர்ட்டுக்கு போய் காத்துட்டு இருக்கணும்னு சொன்னால் அவன் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ காலம் பொறுமையாக இருக்க முடியாது. உடல் உறவு அந்த தேவை என்பது உணவு மாதிரி ஒரு அவசியமான தேவை ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்போ என்ன செய்யறான்னா, மனைவியை கொலை பண்ணி போகிறான். ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவுன்னெலாம் வருதுல. இந்த விவாகரத்துக்கு ரொம்ப கடுமையான சட்டங்களாக இருக்கும் பொழுது அதை வாங்குறதுக்கு 5 வருஷம் பாடுபடணும் அப்படின்னு வரும் பொழுது கணவன் மனைவியை கொள்வது, மனைவி கள்ள காதலோடு சேர்ந்து புருஷனை கொள்வது என்றெல்லாம் செய்திகள் வருது. பிரிகின்ற வழி எளிமையாக இருந்தால் ஏன் கொள்கிறாங்க? உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு ஆயிடுச்சு, எந்த வகையிலையும் சேர முடியாதுன்னு ஆயிடுச்சு, நீ சேர்ந்து தான் ஆகணும்னு நீங்கள் சட்டத்தில் போட்டு நீங்கள் வற்புறுத்தினீங்கன்னு சொன்னால் 2 பேருடைய உயிருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அல்லது பேருக்கு நீ புருஷனாக இருந்துக்க பொண்டாட்டியாக இருந்துக்கன்னு என்ன செய்வாங்கன்னா, வப்பாட்டியை வைத்துக்கொண்டு கள்ளத்தனமான முறையில் எல்லாம் செய்வாங்க. பேருக்கு தான் புருஷனாக பொண்டாட்டி இருக்க முடியும். அப்போ பிரியக்கூடியதுங்கிற ஒரு அம்சம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏற்படாது. ஒரு 1000ல் 1ஆவது, ஒரு 5000ல் 1ஆவது, 100ல் 1ஆவது ஏற்படும். சதவிகிதங்கள் வித்தியாசங்கள் இருக்கலாம். அப்படி ஏற்படுமையானால் ஆண்மையே ஒருத்தனுக்கு இல்லைன்னா ஒரு பெண் எப்படி வாழ முடியாது. ஒரு பெண் வந்து விபச்சாரமே பண்ணுற கணவன் இருக்கும்போது அப்படின்னா இவன் எப்படி அவளோட வாழ முடியாது. இது போக பல பல காரணங்கள்னால வாழ முடியாத நிலைமையெல்லாம் இருக்கும். அப்படிங்கும்போது பிரிகிறதுக்குரிய வழியை எளிமையாக்கணும்னு இஸ்லாம் விரும்புகிறது. அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், 3 வாய்ப்பை கொடுக்குது. 3 தலாக்கு என்றால் 3 சான்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ நீதிமன்றத்தில் நீ விவாகரத்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், கொடுத்து அதோட முடிஞ்சு போச்சு. இஸ்லாமிய முறையில் விவாகரத்து கொடுத்தால் 3 சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுக்க, சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. தலாக்குன்னு சொல்லி ஒரு தடவை தலாக்குங்கிறான், விவாகரத்து செய்கிறேன்னு சொல்கிறான்னா, சொன்னவனு அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்க. விவாகரத்துன்னு சொன்ன பிறகு, அந்த முடிவு எடுத்த பிறகு இந்த கணவன் வீட்டில் தான் மனைவி இருக்கணும் 3 மாத காலம். 3 மாதவிடாய் காலம் இருக்கணும். அந்த இருக்க சொல்வதே கட்டாயம், கண்டிப்பாக நீ இருக்கணும், நீனு வெளியேறக்கூடாது, நீனு வெளியேற்றக்கூடாது. குரானில் இருக்குது. கணவர்களாகியவர்களும் மனைவியை வெளியேற்றக்கூடாது, மனைவிமார்களும் இந்த மாதிரி சொல்லிட்ட பிறகு வெளியே போகக்கூடாது, புரியாதும் அங்கே உட்காந்துடணும். அப்போ விவாகரத்து நடந்த பிறகு அங்கே உட்கார்ந்து இருக்கும் பொழுது
ஒருத்தர் அண்மையாக இருக்கிறாங்கல்ல, அது வந்து அவங்களுடைய தவறை உணர்ந்து இணக்கமாக சேர்வதற்கான வாசலை திறப்பதற்கு தான் ஒரு விவாகரத்துன்னு சொல்லி 3 மாதத்துக்குள்ள சேர்ந்துக்க. விவாகரத்துன்னு செஞ்ச உடனே கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு மாதிரி முறிச்சு தள்ளுறதில்லை, சேர்ந்துக்கன்னு சொல்லிடுது. அந்த 3 மாதத்தில் அவங்க வந்து சேரலை என்று வைத்துக்கொள்வோம். அது முடிந்து போய்விட்டது என்றால் அவன் கணவன் இல்லை மனைவி இல்லைன்னு ஆயிரும். அதுக்கு பிறகு அந்த மனைவி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடலாம், இவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரே தலாக்கில் ஒரே இதில் முடிச்ச 3 கொடுக்கணும் அவசியம்லாம் கிடையாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு இவர் 2 பேருமே உணர்ந்து நம்ம 2 பேரும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமே அப்படி நினைத்தார்களே ஆனால் திருமணம் பண்ணிக்கலாம். அதாவது 3 மாதத்துக்குள்ள திருமணம் பண்ணாமல் சேர்ந்துக்கலாம். அந்த 3 மாதம் கடந்துருச்சின்னு சொன்னால் புதுசாக அதை மேரேஜ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு முறையில் வந்து மகர்லாம் கொடுத்து திருமணம் செய்து சேர்ந்து கொள்ளலாம். இப்போ விவாகரத்து என்பது ஒரு தடவை விவாகரத்து செய்தால் 3 மாதத்துக்குள் சும்மா சேர்த்து கொள்ளலாம். 3 மாதம் கழிந்தால் அவங்களே திரும்ப வாழ்க்கையை தொடரலாம் என்பது வந்து நீதிமன்றங்கள் வழங்குகிற விவாகரத்து முறையை விட பல லட்சம் மடங்கு பெண்களுக்கு மேலானது ஒன்று அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் இது மாதிரி ஒன்னோட முடிக்கல, சரி மறுபடியும் சேர்ந்து வாழ்றாங்க, அது 2 வருஷம் 10 வருஷமா ஓடுது. இன்னொரு தடவை விவாகரத்து எனக்கு நிலைக்கு, அதான் 2வது தலாக்குங்கிறது. 3 தலாக் என்பது 3 காலகட்டங்களில் கொடுக்க வேண்டும் அவசியம் ஏற்படும் பொழுது சொல்ல அந்த பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு மர சேர்ந்து வாழ்றாங்க, அது 2 வருஷம் போகுது, அப்புறமேலே பிடிக்கலன்னு வருதுன்னு வைங்க, அப்போ விவாகரத்துன்னு சொல்கிறான். அப்பவும் இதே மாதிரி என்ன செய்யலாம், 3 மாதத்துக்குள்ளே சேர்ந்து கொள்ளலாம், 3 மாதம் கழித்தால் திருமணத்தின் மூலம் சேர்ந்து கொள்ளலாம். அப்போ மறுபடியும் சேர்வதற்கு இஸ்லாம் வந்து வாய்ப்பு கொடுக்குது. விவாகரத்து செஞ்ச பிறகு கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்ந்து இப்போ ஒரு வாய்ப்பு உனக்கு தரணும். 3வது தடவை அது 4 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ இவங்களை திருமணம் பண்ணி வாழ்கிறாங்க, அப்போ சேர்ந்து வாழ முடியாதுன்னு பிரிகிறாங்கன்னு வைங்களேன், இதோடு முடிஞ்சிருச்சு. 3 தலாக்கு கொடுத்து விட்டால் திரும்பி சேருவதற்கான அந்த வாசல் அடைக்கப்பட்டுருச்சு. இதுதான் இஸ்லாத்தினுடைய 3 தலாக் என்பது. இந்த 3 தலாக் என்பது ரொம்ப சிறந்த சட்டம். ஏன்னா ஒரேடியை வெட்டி முறிக்காம எப்படியாவது சேர மாட்டாங்களா, இன்னொரு சான்ஸ் கொடுப்போம் என்கிற ஒரு சமூக அக்கறையோடவும் பெண்கள் மீது கவனத்தோடவும் இந்த சட்டம் வந்து எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. மேட்ரு எங்கே வருதுன்னு கேட்டால், எங்களில் உள்ள சில பேர் விவாகரத்து செய்யும் போதே தலாக்கு 3 முடிஞ்சிருச்சுங்கிறான். இதுதான் மேட்ரு. 3 தலாக்கு மேட்ரு கிடையாது, அதை விட ஒரு சிறந்த சட்டமே கிடையாது. 3 தடவை இந்த விவாகரத்து என்பது மற்றதுக்கு மாதிரி வெட்டி முறிச்சிடாம சேருவதற்கான வாசலை இது கூட்டுமா குறைக்குமா? ஒரே தலாக்குன்னு முடிச்சு விட்டா கதை முடிஞ்சிருச்சு. 3 சான்ஸ் கொடுத்தா திரும்ப சேர்வதற்கும் அவங்க இணங்கி வாழ்வதற்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினா இல்லை. இந்த இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த அடிப்படை கூட தெரியாதவர்கள் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா இருக்கிறாங்க சார். இன்னைக்கு இந்த விவகாரத்தை கையாண்டுகிட்டு இருக்கிறது உச்ச நீதிமன்றம். நீங்க ரொம்ப சாதாரணமா நீங்க சொல்றீங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. இது தெரியாம 3 முறை தலாக்ன்ட்டு பெரியவர்கள் முன்னிலையில மார்க்க தலைவர்கள் முன்னிலையில நடக்குதான்னு கேட்கிறேன். மார்க்க தலைவர் முன்னிலை நடக்கிறது இல்லை. சரி, இவன் விளங்காம என்ன செய்யறான்னு கேட்டா தபால்ல எழுதி அனுப்பிடுறான் கிறுக்கு பைய. உடனே 3 தலாக்னு விட்டுறான். அதே சில காசுக்கு இப்போ தீர்ப்பளிக்கக்கூடிய சில முல்லாக்கள் இருப்பாங்க, 3 தலாக் முடிந்து விட்டது, இனிமேல் நீங்க சேரவே இயலாதுங்கிறாங்க. இது வந்து மார்க்கத்தை எங்க மார்க்கத்தில் இல்லாது. நபிகள் நாயகம் காலத்தில் வந்து எவனாவது 3 தலாக் என்று சொன்னால் அது 1 தலாக் என்று தான் நபிகள் நாயகம் எடுத்துக்கொண்டார்கள். ஹதீஸ் புக்கில் ஆதாரப்பூர்வமாக இருக்குது. சரி, அப்போ 3 தலாக்னு ஒருத்தன் சொன்னா கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பில் 1 தான் பயன்படுத்தியிருக்கான்னு அர்த்தம். 3ங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கக்கூடாது, 3 சான்ஸ் தான் அது. 3 தலாக்ன்ற வார்த்தை, தலாக் அப்படிங்கிறது 3 காலகட்டம் 3 வாய்ப்பு. சரி, இவன் 3 ஒரு தடவை 3 உதாரணமா நீங்க ஒரு இட்லி சாப்பிட்றேன்னு வைங்களேன், ஒரு தடவை சாப்பிட்டா ஒரு தடவை இது நீங்க ரொம்ப எளிமையா புரிய வைக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த உச்ச நீதிமன்றம் இன்னுமே புரிஞ்சிக்காம இருக்குதா, இல்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி யாருமே தங்களுடைய வாதத்தை அங்க எடுத்து வைக்கலையா? இல்ல, எப்படின்னு கேட்டா இப்போ இஸ்லாமிய பர்சனல்லா இருக்கு இல்லையா, சரி, அதை வந்து உருவாக்கும் பொழுது இந்துக்களுக்கு எப்படி பல சட்டங்கள் இருக்குதோ, சரி, முஸ்லீம்களுக்கு நினைச்சாங்கன்னா பல சட்டங்களை நம்ம முஸ்லீம்களை சில உள்பிரிவுகள் இருப்பாங்க, அவங்களுக்கு எழுதும்போது சில பிரிவுகளில் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு தடவையே 3 தலாக் என்று சொன்னால் அது 3 தான் அப்படின்னு சில பிரிவுகள் எழுதியிருக்கிறாங்க. அதே சட்டங்கள்லேயே முஜாஹிது அகல ஹதீஸ் இந்த மாதிரி சில பிரிவுகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க அமைப்பை சேர்ந்தவங்களாக இருப்பார்கள். அந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருந்தால் 3 தலாக்கு என்பது 1 தலாக்கு தான் அப்படின்னு இதே கோர்ட்லேயே இதே முஸ்லீம் பர்சனாவில் தீர்ப்பளிப்பாங்க. அப்போ ஒரு பிரிவில் இது இருக்கிறது, இஸ்லாத்தில் இல்லை, ஒரு பிரிவில் இருந்ததை எழுதி வச்சிருக்கிறாங்க.
அது தவறு என்று மாற்றி புரிய வைப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். இருக்கு சில சின்ன ஒரு பிரிவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தலாக்குன்னு சொல்லி முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. நீதிமன்றம் வந்து அதுதான் இஸ்லாத்தில் உள்ள நினைத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது இஸ்லாத்தில் இல்லாமல் முஸ்லீம்கள் சிலரிடத்தில் நடைமுறையில் இருக்குது. இருக்க போய் தான் அந்த கேஸ் போகுது. ஒரு பெண்ணு கேஸுக்கு போகிறாங்களே, 3 முத்தலாக்கு சொல்லி என்னை வந்து கணவர் பிரித்து விட்டாருன்னா வழக்கே இருக்குது. அப்படியான ஒரு வழக்கை போன பிறகு தான் இதை செய்கிறாங்க. ஆனால் இது வந்து அரிதாகவும் இருக்கிறது. இது வந்து எங்கள் மார்க்கத்தில் இல்லாதான் இருக்குது. வெள்ளக்காரங்காலத்தில் முஸ்லீம் சமூகத்தில் உள்ளதான் முஸ்லீம் சட்டம் ஆக்கிட்டான். குரானில் உள்ளதை முஸ்லீம் சட்டம் ஆக்காம முஸ்லீம் சமூகத்தில் யார் யார் என்னென்ன இஸ்லாம்னு கடைப்பிடிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் சட்டம்னு வச்சுக்கிறீங்கன்ட்டான். அந்த அடிப்படையில் தான் இந்த முத்தலாக் என்று வருதே தவிர, எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய குழப்பமே என்னன்னா சார், இந்த அளவுக்கு மதப்பற்றோடு ஒரு தலைமுறை உருவாக்க வேண்டுமா சார்? இந்த அளவுக்கு மதப்பற்றோடு ஒரு தலைமுறை உருவாக்க வேண்டுமா சார்? ஏன்னா நீங்க நிறைய பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கீங்க, அதனால நான் கேட்கிறேன், இவ்வளவு முரட்டுத்தனத்தோட ஒருத்தங்க வளரணுமான்னு கேட்கிறேன். அதாவது முரட்டுத்தனம் என்பது வந்து எதிலே முரட்டுத்தனங்கிறத பொறுத்து அது முடிவு செய்யணும். சரி, நல்ல விஷயத்தில் வந்து முரட்டுத்தனமாக தான் இருக்கணும். ஒரு திருடுதல் கெட்ட காரியம் இருக்குது. திருடக்கூடாது என்பதில் ஒரு முரட்டுத்தனமாக இருந்துகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இல்லை, அதில் ஒரு முரட்டுத்தனமாக தான் இருக்கணும். ஒரு மதுபானம் அருந்துவது கெட்டதுன்னு இருக்குது. என் குடும்பத்தார் அருந்தக்கூடாது என்பதில் நான் முரட்டுத்தனமாக இருந்தால் தான் என் பிள்ளைங்க போய் அருந்த மாட்டாங்க. கெட்டதான் அருந்திக்க அப்படின்னா அது நல்லதா? அது எது நல்லது? முரட்டுத்தனமாக அந்த தீமையை தடுக்கிறது நல்லதா, அல்லது நான் எனக்கு பிடிக்காதுப்பா நீங்கள் குடிச்சா குடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவது நல்லதா? அப்போ முரட்டுத்தனமான எதில் நாங்கள் முரட்டுத்தனமாக இருக்கிறோம்? நல்லதில் இருக்கிறோம். ஒரு இதை நீங்க நல்லதுன்னு சொல்றீங்க சார். இதை நீங்க சொல்றது என்னன்னா மதப்பற்று அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பொதுவெளியில இருந்து இது பார்க்கும்போது மத வெறி அப்படின்னு பார்க்கப்படுது. அது உங்களுக்கு தெரியுமா? அதாவது பார்க்கப்படுவது எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் பார்க்கப்படுவது அப்படின்ட்டு பொதுவா சொல்றேன் சார். நிஜமாலாம் அப்படிதான் பார்க்கறாங்க. அவங்க பார்க்கறாங்க இல்லையா, அதை அலட்சியப்படுத்த மாட்டோம். அதில் ஏதாவது நியாயம் இருக்கான்னு பார்ப்போம். அவங்க ஒரு அடிப்படை இல்லாமல் தப்பா புரிஞ்சுட்டு பேசினார்களா அலட்சியப்படுத்திட்டு போயிடுவோம். இப்போ நாங்கள் இருக்கிற மத வெறிங்கிறாங்கல்ல, மத பிடிப்புங்கிற நாங்கள் அதை வந்து மத வெறின்னு அவங்க சொல்றாங்க. இந்த வெறியின் மூலமாக நாங்கள் வைக்கிற மெசேஜ் என்ன? உன் மார்க்கத்தில் நீ உறுதியாயிருன்னு சொல்கிறோம் எங்கள் மக்களுக்கு. அது யாருக்கும் எந்த ஒரு கெடுதியும் கிடையாது. நாங்கள் அதில் உறுதியாக இருந்தால் லஞ்சம் வாங்க மாட்டோம், ஏமாற்ற மாட்டோம், கலப்படம் செய்ய மாட்டோம், மோசடி செய்ய மாட்டோம். அதில் பிடிப்போடு நாங்கள் இல்லைன்னு சொன்னால் எல்லா தில்லுமும் நாங்கள் பண்ணுவோம். அப்போ எங்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லதை நாங்கள் சொல்கிறோம். எங்கள் மதவரிங்கிற பேரில் வந்துட்டு அடுத்த மதத்தை போய் அடி, அவன் மதத்தை போய் தடு, அவனுக்கு இடைஞ்சல் பண்ணுன்னு நாங்கள் சொன்னால் அதை தனியாக வேற சொல்லணுமா சார்? இதை அப்படி அடி புடின்ட்டு தனியாக வேற சொல்லணுமாண்ணே? மறைமுகமாகவே சொல்கிறோமா? இல்லை, நாங்கள் அப்படி சொல்கிறதே இல்லையே. அப்படி சொல்லக்கூடியவங்க நான் கண்டிக்கோல செய்கிறோம். ஏன் அவங்க மதம் அவங்களுக்கு. என் குரானில் எப்படி இருக்குன்னா, லக்கும் தீனுக்கும் ஒளியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு. இப்படி தான் நபியை வந்து ப்ராஃபட்டை வந்து இறைவன் சொல்ல சொல்கிறான். குரானில் இந்த வசனம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோன்னு கேட்டால், நீங்கள் இந்துக்களா, நீங்கள் தாராளம் உங்கள் வழிபாட்டை செய்யுங்க. முஸ்லீமா நீ இதை உறுதியாக செய்ப்பா. இது வந்து யாருக்கு என்ன கெடுது? எங்கள் மக்கள்கிட்ட போய் நீ வரதட்சணை வாங்காத, தாய் சொன்னாலும் வாங்காத, தந்தை சொன்னாலும் வாங்காதன்று ஒரு பிடிவாதமான, உங்கள் பாஷையில் முரட்டு பிடிவாதமான ஒரு இளைஞர்களை உண்டாக்குனா அது நல்லதா கெட்டதா? வரதட்சணை வாங்காத ஒரு ஜெனரேஷன் உண்டாவது சமூகத்துக்கு நல்லது தானே, இளம் பெண்களுக்கு நல்லது தானே. நீ வரதட்சணையில் நாங்கள் முரட்டு பிடிவாதம் பிடிக்கலன்னா நான் போய் சாப்பிட்டு வந்தோம்னா வரதட்சணை ஒழியாது. அப்போ முரட்டுத்தனம், நாடு விடுதலை அடைஞ்சது கூட முரட்டுத்தனமான பிடிவாதம் தானே காரணம். சுதந்திர போராளிகள்கிட்ட முரட்டுத்தனமான பிடிவாதம் இல்லாட்டி இதை வெள்ளைக்காரன் போயிருப்பானா? சிலதுக்கு முரட்டுத்தனம் வேண்டியது இருக்கா இல்லையா? நல்லதுக்கு வேணும், கெட்டதில் முரட்டுத்தனம் இருக்கக்கூடாது. நல்லதை மட்டும்தான் அது செஞ்சுட்டு இருக்குன்னு நம்புறீங்களா நீங்க? கண்டிப்பாக. எங்கள் மத குரானில் வந்து கெட்டதே கிடையாது. நாங்கள் நம்பிக்கிறோம். நீங்கள் எது கெட்டதுன்னு சொல்லுவோம், நான் காட்டுறோம். நான் கெட்டது நீங்கள் நம்புறீங்களான்னு தான். கண்டிப்பாக 100% நம்புகிறோம். ஏன்னா இறைவன் மனிதன் வந்து ஒரு நோக்கத்துக்கு ஏதாவது இஷ்டத்துக்கு சட்டத்தை உண்டாக்கிடுவான். கடவுளுக்கு நம்மள்ட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அவர் ஏமாத்த சொல்றது அவசியம் இல்லை. கடவுள் மார்க்கம் நாங்கள் நினைக்கும் போது அது கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இஸ்லாமியர்களை வந்து ஒழிக்கிறது மட்டும்தான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமா இருக்கு, நம்ம எதிர்த்து போராடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய இளைஞர்கள்ட்ட இல்லைன்னு நீங்க சொல்ல இல்லை. எதிர்த்து போராடுவது என்பது இருவகையாக இருக்கிறது. ஒன்று ஆயுதம் தூக்கி வன்முறையில், எனக்கு நான் அந்த ஆயுதம் தூக்கல அப்படியெல்லாம் அது வந்து கூடாது. சரி. அதே நேரத்தில் வந்து கண்டன கூட்டம், ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எங்களுடைய அதிருப்தியை தெரிவிப்பு தப்பா போராட்டத்தான் செய்வோம். அது எந்த வேலை தவறுங்கிறீங்க? அது அந்த அந்த பாதையில மட்டுமே தான் பயணிக்கும் அப்படின்னு நீங்க நம்ப முடியுமா? அப்படித்தான் எங்க மார்க்கம் சொல்லு. அப்படித்தான் நாங்கள் உருவாக்கியிருக்கோம் மக்களை.
நீங்கள் ஆயுதம் தூக்குறது கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு தான் ஆயுதம் தூக்குவாங்க. இப்போ நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு தனிநபர் குழுக்கள்லாம் ஆயுதம் தூக்கக்கூடாது. நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும். அடித்தாலும் உதைச்சாலும் தைரியமாக சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த மோடியுடைய அரசாங்கத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமைகளுக்கெல்லாம் எங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? இல்லை, இந்த அரசு அமைந்த பிறகு உங்களுக்கு என்ன கொடுமை நடந்துருச்சு? இந்த நான் சொன்ன எல்லாமே இந்த அரசு அமைந்த பிறகு நடந்தது தானே. இந்த அகலாக்கு படுகொலையில் இருந்து, சரி, அதுக்கப்புறம் ஒருத்தரை போய் வீடோடு சேர்த்து கொளுத்துனாங்கல்ல, அந்த விஷயத்தில் இருந்து, இப்போ கற்பழிக்கணும் நாட்டு விட்டு வரட்டணுங்கிறதுல இருந்து, நீ மோடியை தலைவர்னு சொன்னால் தான் யூபியில் வாழ முடியும், இல்லாட்டி வெளியேறுன்னு சொல்வதில் இருந்து, பகவத்கீதை தான் எல்லோரும் படித்தாகணும், சூரியனுக்கு நமஸ்காரம், நாங்கள் இறைவனுக்கு வரை யாரையும் வணங்க மாட்டோம், சூரியனை தான் கும்பிடணும் அப்படின்னு எங்களுக்கு பள்ளிக்கூடத்திலே சட்டமாக்குவதிலிருந்து, எங்களுடைய கல்விக்கூடங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் பறித்து, அவங்க மதக்கல்விங்கிற பேரில் பெரும்பான்மை மக்களுடைய மத நம்பிக்கையை திணிப்பதில் இருந்து நிறைய இருக்க. சரஸ்வதி பூஜையை கொண்டாடணுங்கிறாங்க, வந்தே மாதரம் அரசியல் சட்டத்தில் சொல்ல தேவையில்லை சொல்லணுங்கிறாங்க, ஜனகணமன தேசிய கீதம், வந்தே மாதரத்துக்கு தேசியத்துக்கு சம்மந்தமே இல்லை, அதை நாங்கள் சொல்லணும்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி சொல்ல மாட்டேன்னுங்கிறக்காக வேண்டி சபாநாயகர் அவர் வெளியேற்றுறாங்க சபையை விட்டு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன இதுக்கு மீனிங்? இதெல்லாம் ஒரு அச்சத்தோடு வாழ்கிற மாதிரி தான் ஆக்குறாங்க அதை. அப்போ நான் குறைஞ்சபட்சம் அதை குரலாவது கொடுக்கணுமா இல்லையா? நாங்கள் இதை ஏற்றுக்கிற மாட்டோம், நாங்கள் எதிர்ப்போம், கண்டிப்போம்னு சொல்லணுமா இல்லையா? அதுதானே செய்கிறோம். நீங்கள் நிஜமாலுமே நீங்கள் குறைந்தபட்ச அளவு தான் எதிர்க்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? குறைஞ்சபட்ச அளவு தான். உங்களுடைய மேடை பேச்சுகளில் நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியை நீங்கள் எவ்வளோ அவதூறாக பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? வழக்கு போடுவாங்க, எனக்கு தெரியும், பரவாயில்ல நான் பேசுகிறேன், நீங்கள் துணிச்சலாக பேசுகிறீங்க. உங்களுடைய இந்த துணிச்சல் உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்களுக்கு நாம் என்ன வேணால் செய்யலாமே அப்படின்ட்டு ஏன் அவங்கள தோண வைக்காது? இல்லை, அதாவது அவதூறாக பேசவே இல்லை, கடுமையாக பேசியிருக்கேன்னு சொல்லுங்க. அவதூறுனா இல்லாத ஒன்றை சொல்வது தான் அவதூறு. நான் மோடியை பற்றி சொன்ன எல்லாமே இருக்கிறது, இல்லாத ஒன்றை நான் சொல்லிட்டேன் அவதூறா? இருப்பதை சொன்ன கடுமையான வார்த்தைகள். நான் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்ட்டு சொன்னனாவே என் மேலே டிஃபமேஷன் கேஸ் வந்துடும். அப்படி வந்துடுங்க. ஆமாம், அதனால சொல்கிறதுக்கு நானே இல்லை, அவதூறு கிடையாது. நம்ம என்னன்னு கேட்டால், அவங்களுடைய பேச்சுகளுக்கு அதே பாணியில் பதிலளிப்பதற்காக சில வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். சரி, அந்த வார்த்தைகளை கேஸ் போடுவாங்க, கேஸ் நிற்காதுங்கிற விஷயம் வேற. அரசாங்கம் நினைச்சா யார் மேலேயும் போடலாம்ல கேஸு. இல்லை, உங்களுக்கு நிறைய அரசியல் சட்ட பிரிவுகள் கொண்ட புத்தகம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம என்ன பேசினாலும் தப்பிச்சு வெளியில் வந்துடலாம், என்ன பேசினாலும் சாட்சிகள் நிரூபிக்கப்படாது நீதிமன்றத்தில் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா, நீங்கள் ஒரு அறிஞர் வேற, அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன வேணா பேசலாம், நமக்கு இங்கே பேசுறதுக்கு சுதந்திரம் இருக்குன்னு பேசிடுறீங்களா சார்? இல்லை, அதாவது விடுதலையாய் வருவது என்பதுங்கிற உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ ராஜகோபாலன் ஒருத்தர் மதுரையில் கொலை செய்யப்பட்டார், இந்து முன்னணி தலைவர். சரி, 18 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது உள்ளே இருந்துட்டு இப்போ அவர் குற்றமற்றவர் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க, அவர் ரிலீஸ் ஆகியிருக்காங்க வைங்களேன். அப்போ 18 வருஷம் அனுபவிச்சு தானே வெளியே வரும். சட்டத்தில் என்ன ஓட்டம் இருந்தாலும் 18 வருஷம் நாங்கள் உள்ளே இருக்கணும்ல. அதனால சட்டத்தின்படி அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த குறைஞ்சபட்ச காலத்து கூட நாங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டி வருமே. அதனால் அந்த நம்பிக்கையில் நாங்கள் சொல்லலை. நியாயத்தை பேசணும், விளைவு என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிறது தான் நாங்கள் பேசுகிறோம். நாம் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காகவே அது நியாயமாயிடுமா சார்? அப்படி அதனால ஆகாது. என்ன நியாயத்தை வச்சு பேசுறோம்னு சொல்லுங்க. நீங்க பேசுறது எல்லாமே நியாயம்னு ஒரு பெரிய கூட்டம் நம்பிட்டு இருக்கு, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்புறாங்க. நீங்க நியாயம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கு தகுந்த வாதத்தை வைக்கட்டுமே. நான் அதனாலதான் கேட்கிறேன். அப்படி எல்லாத்துக்கும் நீங்க பேசுற எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வாதம் வைக்கப்படணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அப்படி இல்லை, எதிர்வாதம்ங்கிறது இடக்கு முடக்க எதுக்கு வேணாலும் வைக்கலாம், அப்படி சொல்லல. நாங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறோம் என்று சொன்னால் இது தவறு என்ற கருத்துடையவங்க முஸ்லீமாக இருப்பார்களே, ஆனால் அவங்க எங்களை எப்படி அணுகணும் தெரியுமா? நீங்க குரான்ல உள்ளதுக்கு நீ மாத்தமா பேசுறீங்க, நபி சொன்னதுக்கு மாத்தமா பேசுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை விட்டுருவோம். அப்படி எடுத்து அவங்க காட்டு முஸ்லீம்களுக்கு மத்தியில் உள்ளதா இருந்தால் அப்படி போயிட்டு இருக்கு. அரசியல் ரீதியாக நாங்கள் பல விஷயங்கள் பேசுகிறோம்னு சொன்னால் நீங்கள் பேசுன உண்மைக்கு மாறா இருக்குது, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி எங்கள் மீது என்ன செய்யணும், அதை நிரூபிக்கணும், எதிர்வாதம் வைக்கணும். நிரூபிக்கலைன்னு சொன்னால் அது பொய், அதான அர்த்தம். நாங்கள் சொன்ன உண்மைன்னு தானே அர்த்தமாகும். இப்போ நீங்கள் சொன்னது உண்மைன்னு அர்த்தமாகும்னு சொல்கிறீங்க. நான் நீங்கள் சொன்னதே ஒன்று கேட்குறேன். இந்த டிமானிட்டைசேஷன் வந்தப்போ பிரதமர் மோடியினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்க பேசுறீங்க, அவதூறா பேசுனீங்க ஒரு பொதுக்கூட்ட மேடையில், அது உண்மையா? அதாவது அவரு ரூபா நோட்டு செல்லான்னு அறிவிக்கிற விஷயம் வேற. அவர் என்ன செய்யறாருன்னா
தன்னை ஒரு ஒரு ஆண்மையை வந்து கொண்டாந்து அதில் சேர்க்கிறார். 56 இன்ச்சு, 56 இன்ச்சு உள்ள மார்பு உள்ளவன்லாம் அது வந்து அப்போ அவர் சொல்ல கிடையாது, எப்பவோ சொன்னது. ஆமா, அல்ல அவர் அடிக்கிறது சொல்றாரு. அந்த ஆண்மைங்கிற மேட்டரையே சேர்த்து நான் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆளுன்னு நீ சொல்லும் பொழுது, நீ ஒரு மனைவியோட வாழாமல் போயிருக்கிறியப்ப மனைவியோட ஒருத்தன் வாழலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்ட தப்பாது. இது ஏன் நீ 55 பேசிட்டு இருக்கிற? விஷயத்தை பேசு. இதானே கேட்குறோம். கல்யாணம் பண்ணி ஒரு தலாக் விஷயத்தை கேட்குறீங்க. இந்த தலாக் விஷயம் கூட அந்த அம்மாவுக்கு கொடுக்கலையே, அந்த உரிமையை கொடுக்கலையே. விவாகரத்து பண்ணி தான் அந்த அம்மா ஏதோ வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிருக்குமே. அதை கணவனால் கைவிடப்படுறாங்க இல்லைங்க. விவாகரத்துன்னு ஒரு முறை இருந்தால் அவருடைய மனைவி இப்போ வந்து எந்த ஒரு வாழ்க்கையும் இல்லாமல் லைஃபை வீணாக்கிட்டு உட்காந்துருந்தாங்களே, இப்போ உங்களுக்கு தேவையில்லை. நீங்க இப்பவும் அது பேசுனது சரின்னு நியாயப்படுத்துறீங்களா சார்? எது அப்படி நான் பேசுனது சரிதான் நியாயப்படுத்த? அதை எதுக்கு பேசுகிறோன்னு இருக்குல்ல. அதாவது ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னாரே, ஆனால் அதை புரிந்து கொள்வதற்காக எதிரடியாக சிலது சொல்லுவோம்ல, அது தவறுனா இதுவும் தவறு, அதுக்காக சொல்கிறது தான் அது. இல்லை, அது ஒரு ஒரு அவர் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர். நீங்க வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறது மட்டும் இல்லாம அவருடைய உடல் நலன் சார்ந்தும் நீங்க ஒரு என்னன்னா தரக்குறைவா நீங்க விமர்சிக்கிறீங்க. என்ன உடல் நலன் சார்ந்து ஒன்று சொல்லி 56 இன்ச்சுக்கு நீ மனைவியோட வாழ்லட்டு அதில் அது ஏன் நீங்க ஏன் கேட்குறீங்க? இவர் ஏன் 56 இன்ச்சு சொல்ற? பிரதமருடைய பதவியை சொல்ல வேண்டியதானே. நான் ஒரு பிரதமர், நான் அதுக்கு என்ன கட்டுப்படுன்னு சொல்லுங்க, அதனால எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லுங்க. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாத. கட்டுப்பட்டு எங்க ரூபாய் தானே செல்லாமல் போச்சு. நாங்கள் செல்லக்கூடிய ஆக்கவாசியம் அதுக்கு எல்லாம் கட்டுப்படுத்த நான் வேண்டி இருக்குது. சரி, இந்த மாதிரி அவர் சொல்லும் போதெல்லாம் இந்த சம்பந்தமற்ற விஷயங்களை சொல்றாரு பாருங்களேன், அதுக்கு எதிர்வினையாக செல்வது வரத்தான் செய்யும். யார் பேசினாலும் அதே மாதிரியான தோரணையில தான் அது பதில் சொல்லுவாங்க யாரா இருந்தாலும். இல்லை, நமக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம விமர்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் விமர்சிக்கலாம். அது தொடர்பான அவர் வந்து உடற்கூறை பற்றி அவர் ரொம்ப பேசுறாரு. பாகிஸ்தானை பற்றி பேசும்போதெல்லாம் இதுதான் சொல்றாரு. வழங்குதா அதை வந்து எதுக்கு ஆண்மை எதுக்கு சொல்லணும்? இது அது ஆண்மைக்கு என்ன வேலை இருக்கு? அது ஒரு பொம்பளை இந்திரா காந்தி பொம்பளை பிரதமராக இருக்கும்போது கூட பங்களாதேஷை ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஆம்பளைக்கு இதில் என்ன இருக்குங்கிறேன். இதில் ஆண்மையை போட்டி விட இராணுவத்தை உத்தரவு போட்டால் செய்ய போகிறாங்க. இதில் வந்துக்கிட்டு நான் இவ்வளோ மார்பளம் உள்ளவன், நான் அப்படியே ஆண்மை உள்ளவன் இது சொல்லும்போது வெறுப்பாக இருக்குது எங்களுக்கு. ஒரு பிரதமர் அப்படி வெறுப்பானதை பேசுகிறாரு. மற்றவன்லாம் பொண்ணையானா பேடி மாதிரி ஆக்குறாரு. ஏன் இந்த மன்மோகன் சிங் அப்படி இல்லைன்னு தானே அதுக்கு அர்த்தமாகுது. இந்த மாதிரிலாம் எதிர்வினையாக பேசும்போது அந்த ஒரு அதே மாதிரி ஒன்று கோவத்தில் சொல்லத்தானே செய்வாங்க. இது அப்படி சொன்னது தான், இது யதார்த்தமாக சொன்னது தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி சொன்னது தான், சாதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடியதான் இது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க சார். ஆனால் நீங்கள் பேசும்போது கீழே உட்காந்துட்டு இருந்து சிரிச்சாங்க பார்த்தீங்களா ஜனங்க, அந்த சிரிப்பில் வந்து அவ்வளோ ஒரு வன்மத்தை எங்களால் பார்க்க முடிஞ்சது. அந்த சிரிப்பில் என்ன விளங்குன்னு கேட்டால் இந்த 56 இன்ச்சு அவ்வளோ பாதிச்சிருக்கு உங்களுக்கு. நான் சொல்கிறேனே, நீங்கள் எனக்கு ஆண்கள் சிரிச்சது கூட கிடையாது. நீங்கள் அப்படி பேசும்போது பெண்கள் எல்லாம் சிரிச்சாங்க பார்த்தீங்களா, அது அவ்வளவு ஒரு ஏளன சிரிப்பு. அதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா, தன்னுடைய ஆண்மையை பெருமையாக சொன்னார்ல, அதை வந்து அதை சொல்லும்போது எவ்வளோ ஒரு வெறுப்பும் ஒரு அருவறுப்பு மக்கள் உள்ளத்தில் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதை பார்க்கணும்ல. அவருடைய அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஒரு அருமருந்து மாதிரி எடுத்துக்கிறோங்க. இதை இந்த வார்த்தையை வந்து இத்தனை காங்கிரஸ்காரன் இருப்பான், அவன்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான். என்னடா முந்தி இருந்த பிரதமர் எல்லாம் பொம்பளைங்கிறாரு, இவர் இதுக்கு முந்தின ஆட்சியில எல்லாம் அப்படியே சொல்லாத வார்த்தையில நீங்களே சொல்றீங்க சார். அவங்க எங்க சொன்னாங்க அப்படி முந்தி இருந்த பிரதமர்லாம் பொம்பளைங்கன்ட்டு அவர் சொன்னாரா? ஆமா, அப்படித்தானே சொன்னாரு. அது வார்த்தையை சொல்லாட்ட என்ன அர்த்தம் இதுக்கு? நான் வந்து இப்போ தலையை வெட்டிட்டு போறாங்க பாகிஸ்தான். சொல்லாத வார்த்தையெல்லாம் நாமளே தானா அது எப்படி சொல்றாரு? பாகிஸ்தான்காரன் வந்து தலையை வெட்டி போட்டு போறான் இந்தியாவுக்குள்ள, 56 இன்ச்சு நான் இருக்கிறேன், என்கிட்ட நடக்காதுன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மன்மோகன் அப்படி இல்லைன்னு எனக்கு அர்த்தம். இதுக்கு 56 இன்ச்சில் சேர்க்கணுங்கிறேன். கையாளாகாத அரசாங்கம்னு சொல்லுங்க, செயல்படாத அரசாங்கம்னு சொல்லுங்க, ஏதாவது சொல்லிட்டு போங்க. இவர் தன்னுடைய ஆண் என்பதை எதுக்கு அந்த இடத்துல வந்து சொல்றாரு? உங்களுக்கு என்ன அதுல சந்தேகம்னு நான் கேட்கிறேன். அது சொல்லக்கூடாது தானே அவரு? எது வருதுன்னா அப்ப என்ன வருதுன்னா, இவர் இதை சொல்றாரு, இவர் ஆணாக வாழலைன்னு நாங்கள் கேட்கத்தானே செய்வோம். ஆண் என்பதை அவர் சொல்லும் பொழுது இவர் ஆணாக மனைவியோட வாழாம ஓடினவர் அதை சொல்றாரு அப்படின்னு கேட்கக்கூடாது. அதை சார், நீங்க இந்த நாட்டுக்காக என்னுடைய குடும்பத்தை துறந்திருக்கிறேன், என்னுடைய கிராமத்தை நான் விட்டு வந்திருக்கிறேன், என்னுடைய சொந்த மதங்களுடைய அருகாமையை நான் வந்து பிரிஞ்சிருக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை நீங்க இப்படி சொல்றது, இப்படி சந்தேகப்படுறீங்களே ஏன்? அப்படி அவங்க மனைவி கூட சந்தேகப்பட மாட்டாங்க போல தெரியுது. பட்டிருக்காங்க அவங்களே எதிர்த்து எவ்வளோ கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆமா, இல்லைங்க நான் என்ன கேட்குறேன், இப்போ நீ சொல்றீல்ல, இதுதானே இந்த நாட்டு மக்கள் இன்னும் ஏமாத்துறதா இருக்கு. நாட்டுக்காக தான் விட்டு ஓடினாரா? நாட்டுக்காக தான் ஓடினாரான்னு கேட்குறேன். அது அவரு தான் சார் சொன்னார். அவர் விரட்டப்பட்டு திருட்டு இப்போ செஞ்சுட்டு வீட்டிலேருந்து விரட்டி விடப்பட்ட ஆள் தாங்க அவர். அவர் அண்ணன் சொல்கிறாருங்க,
வீட்டில் திருடி விட்டான், வீட்டு விட்டு விரட்டி விட்டான்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு இவர் நாட்டுக்காக ஓடணுங்கிறாரு. கூட பிறந்த அண்ணன் சொல்கிறாரு நாட்டுக்காக ஓடினவர் என் 10 லட்ச ரூபாய்க்கு ஓட்டு போடுறாரு. நாட்டுக்காக ஓடின மாதிரி ஒரு நடத்தை இல்லையே. உலகம் பூரா உலகம் சுற்று வாலி பண்ணோட சுற்றிட்டு இருக்கிறாரு. நாட்டுக்காக போனவர் அப்படி பணத்தை வீணாக்குவார். இப்போ நாட்டுக்காகன்னு அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த காரியம் நல்லது, இந்த காரணத்தை நல்லதுன்னு சொல்லுங்கள். அவர் சொல்வதாக இருந்தால் நான் இந்த பண மதிப்பு கொண்டு வந்திருக்கிறேன், இது இந்த காரணத்தை நல்ல அதை சொல்லணுமே தவிர நாட்டுக்காக இதெல்லாம் தியாகம் செஞ்சேன் என்ன தியாகம் செஞ்சுட்டு அதோட கீழே போயிட்டீங்களா மேலே போயிட்டீங்களா? தியாகம் பண்ணி விட்டு தெருவில் பிச்சை எடுத்துருந்தால் நாங்கள் ஒத்துக்குருவோம். போயிட்டு இப்போ கட்சிக்கு தலைவர் ஆகுறீங்க, அப்புறம் கேசுபாய்பேட்டில் தள்ளி விட்டு குஜராத்துக்கு முதல்வர் ஆகுறீங்க, அதை தக்க வைக்கிறீங்க, அதை வைத்து கொண்டே கலவரத்தை உண்டாக்கி ஒரு நாயகன் ஆகுறீங்க, அதுக்கப்புறம் பிரதமர் ஆகுறீங்கன்னா நீங்கள் வந்து தியாகம் இதில் என்ன இருக்குன்னு இது எல்லாரும் அந்த மாதிரி அடிச்சு கழிச்சு மேலே வர்றதை சேத்தனை செய்வாங்க. இவர் ஒரு தியாகம் பண்ணாமல் இருந்து தியாகண்டா கோவம் வருது இல்லைங்க. இப்படி எங்கே தியாகம் இவர் பண்ணார்? தியாகம் பண்ணால் என்ன இருக்குன்னா அதோட கீழே நிற்கணுமா இல்லை? கீழே நிற்கிற மேலே இருக்கார் அவர். மேல் நுழைக்கு போவதற்காக பல விஷயங்களை கீழே வந்து சேத்தனை செய்வாங்க சார். அந்த பதவிக்கே உண்டான விஷயங்களை நீங்க வேண்டான்னு சொன்னாலும் கொடுத்து தான் தீருவாங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்க, நீங்க வேண்டான்னு சொல்றீங்க, அதுக்காக போலீஸ் வராம அதுக்கு நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க. நான் கேட்கறது நீங்க இல்ல நான் சொல்றேன் நான் இருக்க சொல்லல. 10 லட்சம் கோட்டு போராட்டி விட மாட்டாங்களா? இல்ல நான் கேட்கறேன் அந்த கோட்டு நான் கேட்பதுக்கு மட்டும் நீங்க சொல்லுங்க. நீங்க அவர் பிரதமர் அங்க போய் இருக்கட்டும், அவர் செக்யூரிட்டியோட போகட்டும், பாதுகாப்போட போகட்டும், அதுக்கு நாங்க கேள்வியே கேட்கல. ஒரு மனிதன் போடக்கூட ஒரு ட்ரெஸ்ஸு அதில் மோடின்னு அதில் தங்கத்தால் இலையை வச்சு இந்தியாவில் எல்லாம் வெளிநாட்டில் போட்டு தயாரித்து ஒரு நாளைக்கு ஒரு சொந்த செலவுல யாருன்னா சொந்த செலவில் இல்லை, அரசாங்கத்தின் செலவில். இப்படித்தான் இதுக்கு முந்தைய பிரதமர்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்களா? அப்போ தானே அந்த புரோட்டோகால்னு சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்துறாங்கன்னு சொல்ல முடியுது. யார் வற்புறுத்தினா இவரை? ஒரு நாளைக்கு 4 தடவை ஒரு லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் மாத்துறாருன்னா இன்னைக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட பிஜேபி மேலே அளவில்லாத வெறுப்பு தான் இளைஞர்களுக்கு ஏற்படும். ஏற்படுமா ஏற்படாதா? எதுக்கு ஏற்படுங்க? நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிறது கூட ஆமாங்க. பிரதமர் வந்து இதை இந்த மாதிரி ஊதாரித்தனம் பண்றாருன்னு சொன்னா நீங்க அது வந்து ஒரு பிரதமர்னா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றீங்க. என்ன நெறிமுறை பாதுகாப்புக்கு சொல்லுங்க. சரி, மினரல் வாட்டருக்கு எவ்வளவு செலவு பண்றாரு? அவ்வளவு செலவுக்கு என்ன இருக்குது? மாசத்துக்கு 4 லட்ச ரூபா செலவு பண்ணணுமா? விளம்பரத்திற்காக எத்தனை லட்ச ரூபா தகவல் உரிமை சட்டத்தில் எடுத்திருக்கிறாங்க, அரசாங்கமே சொல்லுது. மோடி அரசின் சாதனைகளை விளம்பரப்படுத்தல் என்பதற்காக வேண்டி பல கிராமங்களுக்கு மின்சாரம் தண்ணி பிரச்சனை தீர்த்துடலாம். அவ்வளோ ரூபாய் உதாரித்தனம் பண்ணியிருக்கிறாங்க, பல்லாயிரம் கோடி ரூபாய்களை. அதெல்லாம் வந்து ஒரு பிரதமர் செஞ்சு தான் ஆகணுமா? என்னதான் அவர் செய்யணும்னு சொல்றீங்க நீங்க? அவர் இதுக்கு முதல்ல பிரதமர் இருந்த அளவுக்கு செஞ்சா போதும். இவர் அதை தாண்டி என்ன செய்யறாருன்னா ஊதாரித்தனம் பண்றாரு நிறைய. நிஜமாலுமா சார்? கண்டிப்பா ஊதாரித்தனம் தானே பண்றாரு. ஊதாரித்தனம் உங்களுக்கு தெரியலையா? இறங்கி ஒரு நாளைக்கு இந்தியாவில் இருக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் யார் காசு? அங்கே போய் இப்படி என்ன செஞ்சுட்டு வந்தார்? இல்லை, அவர் உலகம் சுத்தணும்னு ஒரு எண்ணத்தில் இருந்திருக்காரு, அதை நிறைவேற்றிட்டு இருக்காரு இந்த பதவியை வைத்துக்கொண்டு. அப்படி இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மத்தியில் உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது. மாநிலத்தில் வந்து சொந்த வலிமை உள்ள ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அவங்க ஒன்றும் பண்ண இயலாது. அந்த அம்மா எகிரி அடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க திருப்பி கலைச்சாலும் திருப்பி வந்துடுவாங்கல்ல. கை வைக்க முடியாது, கலைக்க முடியாது. அவங்களுடைய தயவே இவங்களுக்கு தேவையில்லைங்கிற வகையில் ஒரு வலிமையான ஒரு ஆட்சியாக அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க போன பிறகு இவங்களுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் கிடையாது. அது பன்னீராக இருக்கட்டும், பழனிசாமியாக இருக்கட்டும், இவங்க நின்று அந்த கட்சியில் திரும்ப ஜெயிச்சு அதை கட்டுக்கோப்பா வந்து மறுபடியும் வந்து ரெட்டையிலே இருந்தால் கூட அவங்க வர முடியாதுன்னு ஒரு பலவீனத்தில் இருக்கும் பொழுது அப்போ மத்திய அரசாங்கம் மிரட்டி கலைச்சி விட்டாங்கன்னா முடிஞ்சதோட கதை. கலைச்சிட்டாங்கன்னா திரும்பி அவங்க வரையில எதை வச்சுட்டு வருவாங்க? அப்படிங்கும்போது பலவீன நிலையில் அவர்கள் இருப்பதை பயன்படுத்தி கொண்டு மிரட்டாவில் சும்மா சொன்னாலே கட்டுப்படக்கூடியவங்களும் ஆக்கிட்டாங்க. இந்த பதவியை தக்க வைப்பதற்காக வேண்டி பன்னீரும் அடிமையாக தான் இருந்தார், பழனிசாமி இருந்தார். யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ, சுய செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா 4 வருஷம் இருக்கிறது. இந்த 4 வருஷத்தை நம்ம தக்க வைப்பதாக இருந்தால் அவங்க ஒரு அடி பாயச்சோன்னா நம்ம 10 அடி பாயுவோம், அவங்க இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நடந்தா தான். அதாவது குனிப்பா அப்படின்னா காலில் விழுந்துருவோம். இவங்களா போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இது என்ன இவங்கள்ட்ட பலவீனம். அது போக கரப்ஷன்லாம் நிறைய இருக்கு. ஜெயலலிதாவும் கரப்ஷன் இருந்துச்சு. ஆனால் அவருடைய மக்கள் சக்தியின் காரணமாக அவரை ஒன்றும் அவங்க பண்ண முடியலை. எதிர்த்து நின்றாங்க. போல்ட்டா எதிர்க்க வேண்டிய விஷயத்துல நினைஞ்சாங்க. பல விஷயங்கள்லாம் அவங்க கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. மின்சார உதவி திட்டத்தில் இருந்து எதுலையும் சேர மாட்டேன்ட்டாங்க. மத்திய அரசாங்கம் ஒன்றுமே செய்ய முடியல. இவங்க பலவீனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மத்தியில் பலமான ஒரு அரசாங்கம் இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்க. இது காங்கிரஸில் தான் பண்ணும், இது பிஜேபியோடைய செயல்பட்டு நான் சொல்லலை. சரி, யார் வலிமையாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் மாநில அரசாங்கங்களை
பலவீனமாக இருக்கும் போல அமுக்குவாங்க. அது நடந்துகிட்டு இருக்குது. அவங்க அமுக்கிறத விட இவங்க ரொம்ப ஜாஸ்தி அமுக்குறாங்க. அவங்க அமுக்கிறது 10% இருந்தால் இவங்க 90 வந்து இவங்களும் அமைக்கிறாங்க. என்ன 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 ஆகும்னு நினைக்கிறீங்க? இங்கே 4 வருஷம் ஓடிடும் அப்படியே. அவங்க நினைச்சா தானே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். கவர்னர் தானே கலைச்சி விடக்கூடியவராக இருக்கிறாரு. அதை எப்படி இழுத்துடலாம் வண்டியை 4 வருஷத்துக்கு? இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குன்னு நம்புறீங்களா? இல்லை, வளரலாம் இல்லை. இங்கே வளரவும் முடியாது. அப்படியெல்லாம் சொல்கிறாதீங்க சார். இல்லை, வளர முடியாது. அதாவதுங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னு கேட்டால் இந்த மண்ணுடைய அமைப்பு வந்து அது திராவிட பாரம்பரியத்தில் உண்டான ஒரு அமைப்பு. இது சரி, பெரியார் உரம் போட்டது. இந்த மதவெறி, ஒரு அண்ணன் தம்பியை பழகுற தன்மையெல்லாம் வடநாட்டில் நீங்கள் பார்க்க இல்லாது. இவ்வளோ சகோதரத்துவமாக தான் மாமா மச்சான்னு கூப்பிட்டுக்கிறது. இவங்க எல்லாம் மதவெறி அரசியல் பண்ணுறாங்க. இது வந்து இங்கே இதை சொன்னால் தான் எடுக்கும். அது தமிழ்நாட்டில் எடுபடாது. அந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து அதிகமான மக்கள் போக மாட்டாங்க. சில பேர் பதவிக்காக வேண்டி போகிறவங்க, கிரிமினலாக இருக்கிறவங்க அது போய் சேருவாங்க. அப்படி அதில் போய் சேர்றது இல்லை. என்ன சொன்னீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார். பிஜேபியில் வந்து யார் கிரிமினலாக இருக்கிறவங்க? ஆமாம். உதாரணமாக நேற்று 45 கோடி ரூபா பழைய நோட்டு கைப்பற்றிருக்கிறாங்க ஒரு பிஜேபிக்கு. தண்டாயுதபாணின்னு ஒரு ஆள்கிட்ட. இவர் வந்து பிஜேபியில் இருந்ததுனால செஞ்சார் நான் சொல்ல வரல. இப்படியான ஆட்கள் போய் சேர்ந்துக்குருவாங்க. இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, கிரிமினலான ஆட்கள்லாம் போய் பிஜேபியில் இருந்தால் நம்ம அதை வச்சு காப்பாற்றிக்கிடலாம். ரவுடிசம் பண்ணுறவங்க, இது மாதிரி கலாட்டா பண்ணுறவங்க, கள்ளப்பணம் வச்சுக்கிறவங்க, இப்படியான ஆட்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அதை போய் சேர்ந்து அது வளர்ந்ததாக இவங்க படம் எடுத்து போட்டுக்குருவாங்க. வளர்ந்ததாக காட்டிக்கிடுவாங்க. மக்கள் செல்வாக்கூட உள்ளவங்க போய் சேர மாட்டாங்க. ஏன்னா அந்த மக்கள் வந்து இதை விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் வந்து இப்படியான ஒரு மதவெறியை தூண்டக்கூடிய ஒரு கட்சியில் போய் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி தான் மக்கள் விரும்புவாங்க. அதனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பெருசாகலாம் எடுக்காது. ஒரு சின்ன வெறி பிடிச்சவங்க எல்லாத்தையும் இருப்பாங்க. அது வெற்றிக்கு எல்லாம் உதவாது. அவங்களுக்கு ஊருக்கு 10 பேர் இருப்பாங்க. ஒரு அலுவலகம், சொந்த அலுவலகம் வச்சுருக்காங்க, சம்பாதிக்கிறது, பல விஷயங்கள் உதவணும். மத்திய அரசாங்கம் இருக்கும் பொழுது ஒரு கையெழுத்து போட்டாலே எவ்வளோ காசு வாங்கலாம், ஒரு பாஸ்போர்ட்டு, இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு உதவும் வேண்டாம் இருப்பாங்க. வெகுஜன மக்களின் ஆதரவு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க? உறுதியாக? கண்டிப்பாக கிடைக்காது. தமிழ்நாட்டில் கிடைக்காது. சரிங்க சார். நீங்கள் இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய சிலர் கத்தி, துப்பாக்கி ஏதாவது அவங்க கையில் கொடுத்து உங்களுக்கு விருப்பப்படுறவங்கள நீங்கள் வேணால் கொன்னலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்தா அவங்க முதல்ல தேடி வந்து கொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் தான் இருக்கிறீங்க. சரி, சந்தோஷம் தான். அது வீர மரணம்னு எடுத்துக்கிற வேண்டியதுதான். அவங்களுக்கு தான் இருக்காங்க, அப்படி இருக்காங்க. உங்களுக்கு அது தெரியுமா யார் என்னன்ட்டு? ஏதாவது நானே தான் சொல்லணுமா? எனக்கு கரெக்டாக துல்லியமாக தெரியல. அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னாட்டா நம்ம தாட்சியம் இல்லாமல் அவங்க தவற சுட்டி காட்டுறோம்ல. சரி, அது யாரெல்லாம் அப்படி தாட்சியம் இல்லாமல் சுட்டி காட்டுறாங்களோ அவங்கள இலக்கு வச்சு தான் இருப்பாங்க. சரி, அது வந்து வாய்ப்பு இருக்குது. யாராவது குறிப்பிட்டு சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன், அவ்வளோதான். இல்லை எதனால அப்படின்ட்டு நான் அவங்கள குறிப்பிட்டு சொல்லி நான் பெரிய ஆளாக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரியான ரொம்ப அக்ரெசிவாக உங்களை அப்படி எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போவுமேங்க எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் மேலே வந்து வேறு எந்த விதமான ஊழலோ அது மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்ல முடியாது. சரி, எங்கள்கிட்ட உள்ளதெல்லாம் என்னன்னு கேட்டால், இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க, மாநிலமே இன்னைக்கு கண்ட்ரோலில் இருக்குங்கிற ஒரு நேரத்தில் எல்லாம் பதுங்கி பேசுகிறாங்க எல்லாரும். நாங்கள் வந்து உடச்சி சொல்லிடுவோம். என்ன வேணா, என்ன விளைவை பற்றி யோசிக்காமல், என்ன கேஸ் தானே போடுவீங்க, போட்டு போங்க, பொய் வழக்கு போட்டு போங்க, அடிப்பீங்க அடிச்சுட்டு போங்கிற அளவில் எல்லாத்தையும் நாங்கள் பேசிடுவோம். என்ன தவறு நடந்தாலும் அந்த தவறை தாட்சணியம் இல்லாமல் நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம். இது வந்து அவங்களுக்கு வெறுப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. வேற என்ன நாங்கள் செய்கிறோம்? எங்கள் அமைப்பில் வன்முறையில் நாங்கள் இறங்குறோமா, சில வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் நாங்கள் மறைமுகமாக ஆதரிக்கிறோமா, கண்டிக்கிறோம். தீவிரவாதத்துக்கு எதிராக 1 மாத பிரச்சாரமே பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் தீவிரவாதத்தில் யாரும் ஈடுபடக்கூடாது, அது இஸ்லாம் சொல்லலை. அப்போ அந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சு எதிர்த்தா பரவாயில்லை. நாங்கள் ஒரு வன்முறையான ஒரு வழிமுறையில் நாங்கள் போய் கொண்டிருந்து அதனால் எங்கள் மீது கோபம் வந்தால் அது ஒரு நியாயம்னு சொல்லலாம். நாங்கள் அதை எதிர்க்கிறோம், அண்ணன் தம்பியாக வாழணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு சிறுபான்மை மக்களை நசுக்கும் பொழுது குரல் கொடுக்குறோம். குரல் கொடுக்குறத தவிர நாங்கள் வேற எந்த ஒரு அவங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்யல. கருத்தை வலிமையாக சொல்கிறோம். என்ஐஏனுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் தேடப்படக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், அல்லது இங்கே நீங்கள் கொள்ளையை தாண்டிடுங்கண்ணே. நீங்கள் இந்த வெடிகுண்டு, கையெறி குண்டு, பைப் குண்டு, ஜெலட்டின் குச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள் எது வந்தாலும் அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு பெயர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவருடைய பெயராகத்தான் இருக்குது. அது இந்தியா முழுக்க இருக்கிறது, தமிழ்நாட்டிலையும் அதுதான். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை எங்க தப்பு நடக்கல? அடிப்படையாக தவறான விஷயம் கேட்டால் நான் சொல்லலை சார், ரிப்போர்ட் சொல்லுது. ரிப்போர்ட்டில் அப்படி இல்லை. ஏன்னு கேட்டால்
அதில் வந்து இப்போ துவக்க கட்டத்தில் அப்படி ஒன்று சொல்லிடுறாங்க. சரி. இப்போ மாலைகான் குண்டு வெடிப்பு இருக்குல்ல, சரி. அதில் வந்து முஸ்லீமை தான் கைது பண்ணாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து பிரக்யா சிங் சாமியார், அந்த மாதிரியான அசீமானந்தா, இராணுவத்தில் உள்ள தளபதி, இவங்களுடைய ஒத்துழைப்போட அந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தினாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த பொம்பளை இது வரைக்கும் ஜெயிலில் இருந்துட்டு அவங்கள விட்டுட்டு அசீமானந்தா குற்றவாளின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இது ஆரம்பத்தில் என்ன மேலே பழிய போட்டாங்க. துறை விசாரிக்கும்போது கடைசியில் என்னென்னா முஸ்லீம்கள் மேலே அந்த குற்றம் வரணும் என்பதற்காக வேண்டி இவங்க செய்கிற அந்த முதல்ல நியூஸ் வருதுல்ல, அது பதிஞ்சு போயிடுது. நடந்த உடனே அஜ்மீர் குண்டுவெடிப்பில் இருந்து, சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் ரயில் குண்டுவெடிப்பில் இருந்து எல்லாமே இந்த இந்துத்துவாவுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் செஞ்சுருக்கிறாங்க. செஞ்சுட்டு முஸ்லீம்கள் நம்புறதுக்கு அந்த மாதிரி அங்கே உருது பிரசுரத்தை போடுவது, 2 தொப்பியை போட்டு ஓடுவது, அதெல்லாம் கடந்த முஸ்லீம் தான் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தை உண்டாக்குறதுக்கு சில அலிபிகளை உண்டாக்கிட்டு போயிடுறாங்க. இல்லை, இது நீங்கள் இந்தியாவில் சொல்கிறீங்க, நீங்கள் உலக அளவில் கூட எடுத்து இந்தியாவுக்கு முதல் வாங்கலாம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் தென்காசியில் ஒரு நாட்டு வெடி குண்டு வீசினாங்க. ஒரே நாள்லேயே அதை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது யாருன்னா அந்த ஊருடைய ஆர்எஸ்எஸ் தலைவர். அவரே அவருடைய அலுவலகத்தில் குண்டு வீசிவிட்டு முஸ்லீம்கள் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. வளர்வதற்கு அதை முஸ்லீம்டாலே ஒரு பயங்கரவாதின்னு காட்டினா மட்டும்தான் அவங்க இயக்கத்துக்கு வந்து ஆளுக்கு பிடிக்க முடியும். இதுக்காக வேண்டி தான் செய்கிறாங்களே தவிர இந்திய அளவில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லாமே பொய். துவக்க கட்டத்தில் பம்பாயில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சுல, அது கோயம்புத்தூர் நடந்துச்சுல, இந்த 2 தவிர வேற எதுலையுமே முஸ்லீம்கள் மீது நிரூபிக்கப்படல. இங்கே சரி சார், நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் உலக அளவிலான நம்ம ரிப்போர்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாத்தின் பெயரால் தான் அதிகமான வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட், நாம் சொல்லலை. நீங்கள் பல நாடுகள், இங்கே நம்ம ஆர்எஸ்எஸ்ஸை உதாரணம் காட்டிடலாம். நம்ம இது என்னுடைய கடைசி கேள்வியாக நான் வச்சுக்கிறேன். இங்கே நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் உதாரணம் காட்டிடுவீங்க. நீங்கள் வேற நாடுகளில் என்னத்தை நீங்கள் யாரை வேற நாடுகள் எப்படின்னா, இப்போ முஸ்லீம் நாடுகளில் ஆப்கானிஸ்தான், ஈராக்கு, சிரியா இதைத்தான் நீங்கள் மையமாக வச்சு சொல்கிறீங்க. பாகிஸ்தான், நைஜீரியா இதெல்லாம் செய்கிறீங்க. இந்த நாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஈராக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதில் பெட்ரோல் வளம்லாம் இருக்கிற காரணத்தினால பொய் சொல்லி பயங்கர ஆயுதம் வச்சுருக்காருன்னு சொல்லி சதாமுக்கு எதிராக அமெரிக்கா படை நுழைஞ்சி அதை கைப்பற்றிக்கிட்டாங்க. கைப்பற்றி பெட்ரோலை எல்லாம் அவங்க நிறுவனத்தை சொந்தமாக்கி கொண்டு ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டில் உள்ளவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், எங்கள் நாட்டு வளத்தை இன்னொரு நாட்டுக்காரன் சுரண்டுறான் என்கிற ஒரு கோபத்தில் அவன் அந்த அந்த அமெரிக்காவுக்கு எதிராகவும் சில வன்முறையில் இறங்குறான். அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஈராக் அரசுடைய அதிகாரிகளுக்கு எதிராகவும் வன்முறையில் இறங்குறான். அது இஸ்லாத்துக்கு அவன் செய்யலை, என் நாடு என்பதற்கு செய்யறான். அவன் இஸ்லாமிய பேணக்கூடிய மக்களும் ஈராக்கில் கிடையாது. ஃபார்மாலிட்டி முஸ்லீம் தான் அவ்வளோ பேரும். இஸ்லாமிய அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் வந்து ஈராக்கில் சதாமும் இப்படி வாழ்ந்தவர் கிடையாது. அவர் காலத்தில் இப்படி இல்லை, இப்போ அப்படி கிடையாது. போய் பார்த்தீங்கன்னா அப்போ இஸ்லாத்தை மேலே அவங்க செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க செய்யலை. நாட்டு பற்றுன்னு ஒன்று இருக்கும்ல, எந்த உதாரணமாக நம்ம நாட்டில் வந்து வெள்ளக்காரன் இருந்தான்ல, அப்போ ஏன் பகத்சிங் பையன் வந்து வன்முறையில் இறங்கினார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இறங்கினார், அதுக்கு என்ன பேர்? வெள்ளையர்கள்லாம் சுட்டு கொண்டார். ஆஷ்துரையை வந்து வாஞ்சிநாதன் கொண்டாருன்னு அவருக்கு ரயில்வே ஸ்டேஷன்லாம் பேர் வச்சுருக்கீங்களா, அது என்னது? அப்போ வெள்ளையர்கள் இன்னொரு நாட்டுக்காரர் நம்ம நாட்டை ஆக்கிரமிக்கும் பொழுது நாட்டில் உள்ளவர்களுக்கு கோபம் வரும். அந்த கோபம் பல விதத்தில் வெளிப்படும். காந்தி மாதிரி வெளிப்படும். உண்ணாவிரதம், சத்தியாகிரகம்னு தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு எதிர்த்து. நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரைட்டு சார். சரிங்க, இன்னொன்று இப்போ முஸ்லீம் நாடுகள்லாம் இது நடக்குன்னு சொல்கிறீங்கல்ல, நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. முஸ்லீம் நாட்டை தானே ஆக்கிரமிக்கிறான் அவன். நீங்கள் என்ன பார்க்கணும்னா, அவன் இஸ்லாத்திற்கு அதை செய்கிறானா நாட்டுக்கு செய்கிறானா நீங்கள் பாருங்கள். இஸ்லாத்துக்கு செய்கிறான் அவன் இஸ்லாமியனா இருக்கணும். நான் கேட்குறேன், பள்ளிவாசலில் போய் குண்டு வைக்கிறான அவன் யாராக இருப்பாங்கிறீங்க? அந்த சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது தான் கேட்குறேன். பாகிஸ்தானில் வந்து பள்ளிவாசலில் குண்டு வைக்கிறான். சரி, அப்போ செத்தவன்லாம் முஸ்லீமாக இருக்கும்போது அவனுக்கு மட்டும் முஸ்லீம் அடையாளம் கொடுக்குறீங்க? முஸ்லீமை கொன்றவன் வந்து முஸ்லீமாக எப்படி இருப்பான்? அப்போ என்னன்னு கேட்டால் இவன் ஒரு வேற ஒரு நோக்கத்துக்கு செய்கிறான்னு. எத்தனை பேரை பாகிஸ்தான் நீதிமன்றம் தூக்கில் போட்டிருக்கு தெரியுதுங்களா சார்? ஆமாம், போடப்பட்டவங்க அத்தனை பேரும் முஸ்லீம் பெயர் கொண்டவர்கள் தானே. சொன்னது வந்து நாங்கள் சொல்லலை சார், பாகிஸ்தான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், முஸ்லீமுடைய தீவிரவாதம் எப்போ நீங்கள் சொல்லணும்னா, நான் சொல்லவே இல்லை, எதையும் யாரோ சொல்வதா இருந்தால் முஸ்லீம் என்கிற காரணத்தினால் இந்துக்களை கொன்றால் சரி முஸ்லீம் தீவிரவாதம்னு சொல்லுங்க. சரி, முஸ்லீம்ங்கிற காரணத்துக்காக கிறிஸ்தவரை போய் கொன்றான்னா அதை சொல்லுங்க. முஸ்லீமை கொன்று கொண்டான்னு சொன்னால் அது இஸ்லாமிய தீவிரவாதம் எப்படி வரும்? அவன் முஸ்லீமை தானே கொள்றான். இஸ்லாத்துக்காக முஸ்லீம்களுக்காகவோ செஞ்சால் தானே அந்த பேர் சொல்லணும். இவன் இஸ்லாத்திற்காக முஸ்லீம்களுக்காக செஞ்சானேயானால்
முஸ்லீமை கொண்டிருக்கிறான். இவன் தான் முஸ்லீம், கொல்லப்பட்டவன் முஸ்லீம், தொழுதுகிட்டு இருக்கிறான் பள்ளிவாசலில், இவன் குண்டு வச்சிருக்கிறான். அப்போ இவனுக்கு இஸ்லாமிய கலரை போட்டிங்களா என்ன இருந்தது? இஸ்லாத்துக்கு இது செஞ்சாண்டு எப்படி அதுக்கு அந்த பேரை நீங்கள் சூட்டுறீங்க? வேற எதுக்காக? அரசியலுக்காக செய்யறான். அரசியலுக்காக வேண்டி இஸ்லாத்தின் பெயரால் அரசியல் நடத்துகிறவன், இது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி அவன் செய்வான். இப்போ இந்துக்களில் ஒரு கூட்டத்தை கொள்ளுதுன்னா அது இந்து தீவிரவாதம் சொல்ல மாட்டோம். அவன் முஸ்லீமை கொண்டாதான் அப்படி சொல்லணும். ஒருத்தன் வந்து இன்னொரு மதத்துக்காரனை போய் கொலை செஞ்சா தான் அது மதத்தினுடைய ஒரு கணக்கில் கொண்டு வரணும். இதில் எல்லாமே முஸ்லீமாக தானே இருக்கிறான். அதனால நம்ம அப்படி எடுத்துக்கவே கூடாது. அது அறிவுபூர்வமாக எப்படி எடுக்க முடியும்? அவன் இஸ்லாத்துக்கு செஞ்சவன் எப்படி ஒரு பள்ளிவாசல் வைப்பான்னு யோசிக்கணும்ல. இஸ்லாத்துக்கு வெளியே நின்று அவன் செஞ்சிருக்கல. வைக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? வைக்கிறாங்க. வைக்கலன்னு நான் சொல்லவே இல்லை. நாம கேட்பது என்னன்னு கேட்டா, முஸ்லீம் நாடுகளில் ஆப்கானிஸ்தான் அங்கெல்லாம் வைக்கிறது அமெரிக்காவுடைய கோபத்தை இப்படி வெளிப்படுத்திக்கிறான். சரியா? பாகிஸ்தானில் நடக்கிற என்னன்னு கேட்டால், ஆளுங்கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தால் தான் திரும்ப தேர்தல் வரும், பிரச்சனையாகவும் ஜெயிக்கணும்னு எதிர்கட்சியில் இருப்பான். அவனுடைய தூண்டுதலில் போய் இந்த மாதிரி செஞ்சால் என்னடா பள்ளிய தொழுவுறவன் கூட பாதுகாப்பு இல்லை, இது ஒரு நாடா, இது ஒரு காடான்னு சொல்லி ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டாக்கணும். அந்த லாபத்துக்காக செஞ்ச ஒரு விஷயத்தை அரசியல் நடவடிக்கை எதுக்காக மதத்தோடு சேர்க்குறீங்க? அரசியலுக்காக வேண்டி செஞ்ச ஒரு காரியத்தில் ஈடுபட்ட, உதாரணமா ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய, நீங்க சொல்றபடி கணக்கு பார்த்தா ஒட்டுமொத்தமாக உலக அளவிலேயே இஸ்லாமிய எதிர்ப்பு மனோபாவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ல வரீங்களா? யாருக்கு? பொதுவா இருக்கக்கூடிய எல்லார் மத்தியிலையுமே. ஆமா, ஊடகத்துறையில் உள்ளவங்களுக்கு இருக்குது. ஊடகத்துறையில் வந்து மேற்கத்திய கேள்வி ஏதாவது அப்படி உங்களுக்கு தோண வச்சிருச்சா? இல்லை, நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். ஊடகத்துறையில் மேற்கத்திய உலகத்தில் அவங்க இஸ்லாம் வந்து பெரிய சவாலாக இருக்குது. சரி, அங்கே அதிகமாக இஸ்லாம் வளர்கிறது. அமெரிக்காவில் இவ்வளவையும் கடந்து அமெரிக்காவே 2050 வந்து முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக மாறி விடுவார்கள் என்று சொல்கிற அளவுக்கு அங்கே இஸ்லாம் வளர்ச்சியாக இருக்கிறது. அது வளர்ச்சி வந்து பிடிக்காத போது என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊடகத்தில் உள்ளவங்க வந்து அதை இஸ்லாத்தை வெறுக்கணுமா இருந்தால் இப்படியான ஒரு கருத்துருவாகத்தை உண்டாக்கணும் அப்படின்னு மேற்கத்திய ஊடகங்கள் அதை செய்கிறாங்க. அதை செய்யும் பொழுது நம்ம நாட்டில் உள்ள ஊடகங்கள் வந்து பெரும்பாலும் காப்பி அடிக்கிறாங்க. சில பேர் கரெக்டாக இருந்தாலும் அதிகமான பேர் அவங்க மேற்கத்திய உலகத்தில் ஒன்று சொல்லிவிட்டால் அது ஒரு வேதமே என்று இவங்க திருப்பி ஒருக்கா என்ன செய்கிறாங்க, அதையும் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமிய வளர்ச்சினால அந்த அவங்களுக்கு தாங்க முடியலை. இஸ்லாமிய வளர்ச்சி வந்து எல்லா நாடுகள்லையுமே அது ஒன்று பெரிய ஒரு தாக்கத்தை, சிலதை இஸ்லாம் வந்தால் ஆபாசம் அந்த இதெல்லாம் நிறுத்திடுவாங்க, விபச்சாரம் மது இதெல்லாம் நிறுத்தி விடுவாங்களா? அப்படியானது வந்து விட்டால் என்ன செய்வதுன்றது அவங்களுக்கு பயமாக இருக்குது. அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் போகக்கூடாது என்றால் பயங்கரவாதி, கெட்டவன், வெறி பிடிச்சவன் என்று ஒரு சமுதாயத்தின் மீது பேர் வரணும். அதே நேரத்தில் மற்றவங்களும் இதே மாதிரி அமெரிக்காவில் நடக்கிற கிறிஸ்துவ மத்தியில் போராட்டம் எத்தனை நாடுகளில் நடந்து கொண்டே இருக்குது. அதையெல்லாம் வந்து பேச மாட்டாங்க, அந்த மதத்தின் பெயரால் சொல்லவே மாட்டாங்க. முஸ்லீம்கள் செஞ்சால் மட்டும் அவனுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா கூட அதை இஸ்லாமிய தீவிரவாதம்னு சொல்லிடுவாங்க. அதான் உண்மை. இஸ்லாம் வளர வேண்டியது இதன் மூலம் தடுத்துட முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த கொள்கை தவறுன்னு பிரச்சாரம் பண்ணி தடுக்க முடியல, அதனுடைய சட்டங்கள் தப்புன்னு பிரச்சாரம் பண்ணி தடுக்க முடியல. அப்போ மக்கள் போவதற்கு பயம் காட்டிட்டா போவாது. ஆமாம், அந்த அப்படி இதான் விஷயம். இதுக்காக தான் செய்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய முடிவாக இருக்கிறது. முழுசாக நம்புறீங்க. கடைசியாக நான் ஒன்று கேட்குறேன் சார். நிறைய முரண்பாடுகளோடு இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் வேறு சமூக தலைவர்களை நாங்கள் பார்க்கணும். ஆனால் மதத்தில் எங்களால் பார்க்க முடியல. கண்கூடா தெரியறது இதுதான். இது எல்லாம் கலைஞ்சி எல்லாருமே ஒன்றா சேரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவை ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றா சேரணும் என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபடணும் என்றதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்கள் அதை விட்டு ஒதுங்கிட்டோம். சரி, நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்று கேட்டால், முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் குர்ஆன் படி நடக்கணும். அதுதான் இஸ்லாம்ங்கிறது. நபிகள் நாயகம் நடந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் தன்னால் ஒற்றுமை ஏற்பட்டு போயிடும். கொள்கை வேறுபாடு இருக்கிற வரைக்கும் ஒன்றுபடவே மாட்டாங்க. கொள்கை வந்து இப்போ தர்காவுக்கு போகிறாங்களா, தாயத்து, தட்டு, பில்லி, சூனியம், மாயம், மந்திரம், இதுக்கெல்லாம் எங்கள் இஸ்லாத்தில் இடமே கிடையாது. ஆனால் இங்கே நம்ம இந்த எல்ஐசி பக்கத்தில் இப்போ நடந்த அந்த தர்கா பயங்கரமாக நடந்தது. அது எங்கள் ஆன்டி இஸ்லாம், அது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்தால் மட்டும்தான் ஒன்றுபட முடியும். மசூதிக்கு போறவங்களை கூட நாங்க பார்த்தோம் சார். மசூதிக்கு தொழுகைக்கு போறவங்க கூட அங்க நின்று உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் வந்தாங்க. ஆமா ஆமா, பார்த்து செய்யறாங்க. ஆனா அதிகமான பேர் பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல, இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அது குறைஞ்சிச்சு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவர் கம்பேர் பண்ண அது ஒண்ணும் இல்லை. நான்லாம் அந்த பொட்டுக்கல்லையும் வெள்ளமும் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் வாங்கி நானெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறேன். நாகூர்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப காத்தாடுது. சரி, ஒண்ணுமே இல்லை.
அது கூட இந்த ஆடல் பாடல் கச்சேரின்னு வைக்கிறாங்களா, அதுக்காக போகிறாங்களே தவிர பக்தியோட போகிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் வந்து அது கொள்கை அளவில் அதெல்லாம் தௌஹீத் ஜமாத் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கொள்கை அளவில் ஒன்றுபடணும் என்பதை நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. விரைவில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த தலாக் விஷயத்தில். சரி, என்ன மாதிரியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு எதிர்பார்க்குறீங்க? அதாவது எப்படி வந்தாலும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் நிஜம். நம்ம நாட்டு நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பாபர் மசூதிக்கு அலகாபாத்தில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு தீர்ப்பில் நீங்கள் விளங்கிக்கலாம் இவங்க என்ன மாதிரியும் கொடுப்பாங்கன்னு. அது உலகத்தில் யாராவது தீர்ப்புன்னு ஏற்றுக்குருவாங்களா? பாபர் மசூதிக்கு அந்த இடம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கும்போது அது முஸ்லீமுக்கு ஒரு பங்கு, அதாவது இழந்தவனுக்கு ஒரு பங்கு, இடித்தவனுக்கு 2 பங்கு, 2/3 பிரித்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த 2 குரூப்புக்கு 2 பகுதியை கொடுத்துட்டு ஒரு பகுதி அது பள்ளியாசல் இல்லாத வெளியில் உள்ள ஒரு இடத்த அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா சட்டத்தின்படி அவங்க சொல்லவே இல்லை. அதாவது 450 வருஷத்துக்கு முந்தின ஆக்கிரமிச்சிட்டாங்கன்ற பழைய கதையாக இருக்குல்ல, அது வந்து இப்போ கேஸ் போட முடியாது இந்திய சட்டப்படி. 12 வருஷத்துக்குள்ளே கேஸ் போட்டால் தான் அது வந்து என் சொத்தை நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டு வைங்களேன், நான் 12 வருஷம் அதை ஒன்றும் பேசாமல் இருந்தால் உங்களுக்குள்ளதாக போயிடும். 12 வருஷமாக என்ன செஞ்ச அப்படின்னு நீதிபதி கேட்பார். ஆனால் நம்ம நாட்டில் வந்து இந்த குழந்தைகளுக்கு மைனருக்கு அந்த சட்டம் இல்லை. ஒரு குழந்தை சொத்தை நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டு வைங்களேன், அவன் மைனர் மேஜர் ஆன பிறகு கேஸ் போடுவான். இவ்வளோ நாள் என்ன செஞ்சோம் கேட்க இயலாது, ஏன்னா அவர் வந்து குழந்தை. இவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குழந்தை ராமர்னு கேச போடுறாங்க. ராமர் வந்து குழந்தை ராமர், அவர் மைனர் ஆகுறாரு, சட்டப்படி குழந்தை ராமர்னா மைனரு, அதனால் 450 வருஷம் ஆனாலும் நான் கேஸ் போடுவேன். அதை ஏற்றுக்கிட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு ராமரை வந்து ஒரு வாதியாக எடுத்துக்கொண்டு பிரதிவாதியாக எடுத்துக்கொண்டு இந்த தீர்ப்பு வழங்குறாங்கன்னா இது உலகத்தில் இப்படி எங்கேயா எந்த நாட்டில் வழங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இப்படி ராமர் நான் 12 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல வேண்டியதானே. 450 வருஷத்துக்கு முந்தின ஆக்கிரமிச்சதுங்கிறது பொய், இடிச்சிட்டு கட்டினாங்கங்கிறது பொய். நிஜமாக இருந்தால் கூட நம்ம நாட்டு சட்டப்படி அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தை ராமர்னு சொல்லி ஒரு கேஸ் போட முடியுது. அவர் இன்னமும் குழந்தையா இருக்கு, 450 வருஷம் ஆன பிறகு குழந்தைங்கிறாங்க. இன்னொரு கட்டத்தில் பெரியவராகவும் காட்டுறாங்க, கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பார்த்ததாகவும் ஒரு பக்கம் காட்டுறாங்க. கேஸுக்கு போகும்போது குழந்தை ராமருங்கிறாங்க. அவர் நான் மைனர் கேஸாக இருக்கனால எடுத்துக்கலாங்கிறாரு. இது என்ன நீதி? அதே மாதிரியான ஒரு தீர்ப்பு தான் இதுலேயும் வரும். அப்படிதான் நம்ம நம்பல. முஸ்லீம்கள் யாரும் நீதிமன்றம் ரொம்ப விட்டுட்டாங்க, அறவே வெறுத்துட்டாங்க. நீதிமன்றங்கள் மீது அறவே நம்பிக்கை இல்லை. நீதிக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு தான் எங்கள் மக்களுடைய பெரும்பாலான கருத்து இருக்குது. தனிப்பட்ட விஷயங்கள் கூட ஏதாவது பேசி வார்த்தை முடிச்சுக்கிறேன், இப்போ கோர்ட்டுக்கு ஏன் போறியான்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப நம்பிக்கை இல்லாமல் போச்சு கம்ப்ளீட்டாக. அதெல்லாம் நம்பிக்கை உள்ளதாக வச்சு அதைத்தான் நாங்கள் பெருமையாலும் பேசியிருந்தோம். சரி, நீதிமன்றத்து தீர்ப்பு கட்டுப்படு அப்படின்லாம் அந்த பெருமையாக சொன்ன சமுதாயம் நாங்கள் தான். மத நம்பிக்கையில் நீதிமன்றம் தலையிடாதுன்னு சொன்னவங்க அவங்க தான். ஆனால் அப்படி நம்பிக்கை வந்த ஒரு சமுதாயத்துக்கு நெஞ்சாங்க முதல்ல குத்துனாங்க நீதிமன்றம். நீதியின்படி சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காமல் அவங்க நம்பிக்கைப்படி இஷ்டத்தின்படி தீர்ப்பளித்தாங்க. அதுதான் நடக்க போகுது. நமக்கு தேவையானபடி நாம் நடந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இந்த சமூகம் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? தலாக் விவாகரத்தெல்லாம் சிவில் மேட்ரு. சிவில் மேட்ருக்கு வந்து அரசாங்கம் தலையிடவே இயலாது. நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் தலையிடணும். ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து நடந்துச்சுன்னு வைங்களேன், இறைவனுடைய சட்டம்னு கட்டுப்பட்டவ இருந்துட்டான்னா கோர்ட்டு தலையிடுமா? எப்போ தலையிட முடியும்னா 1/2% 1/4% பேர் போய் கோர்ட்டுக்கு போவாங்களே தவிர மற்றவங்களாம் இறைவனுடைய மார்க்கத்தில் உள்ள தீர்ப்புன்னு கட்டுப்பட்டு போயிட்டாங்கன்னா, இப்போ கடன் கொடுக்கல் வாங்கல் சிவில் தானே. ஒரு 2 முஸ்லீம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டோம், அவன் எனக்கு தரல, இது நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னா இப்போ தலையிட முடியுமா? நான் கோர்ட்டுக்கு போனால் தானே கேட்க முடியும். நான் மன்னிச்சு விட்டுடலாம்ல. இது சிவில் மேட்ரு, போலீஸ் வழியே வந்து தலையிட இயலாது. நீ எப்படி டைவர்ஸ் பண்ணு போலீஸ் கேட்குமா? அது எங்களுக்குள்ள விஷயம்னா அனுப்பிவிட்டு போகிறான். நீதிமன்றம் உத்தரவு போட்டாலும் அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கல உறுதியாக இருந்தால் அந்த தீர்ப்பு வந்து எதுக்கு உதவும்? டாய்லெட் பேப்பருக்கு தான் உதவும். எந்த அந்தஸ்தும் அது கிடையாது, அது எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அந்த தீர்ப்புனால என்ன? ஒரு பெண்ணு ஆனால் விவாகரத்து பண்ணிக்கிட்டாங்க, பெண்ணுக்கு அந்த உரிமை இஸ்லாம் கொடுத்துருக்கு, 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இதில் என்ன செய்யும்? கோர்ட் என்ன செய்யும்? நீ எப்படி அக்செப்ட் பண்ணுறேன்னு கோர்ட்டு கேட்குமா? அது சிவில் மேட்ரு. இதில் வந்து கோர்ட்டு தீர்ப்பு அளித்தாலும் அது நிற்காது. யாருக்கு நிற்கும்னா, எனக்கு இஸ்லாமே தேவையில்லைன்ட்டு 1000 2000 ஒன்று போகும்ல, அவங்களும் செஞ்சுட்டு போய் எங்களுக்கு என்ன, அவங்க வேணான்னு போயிடுறாங்கல்ல. இது பெருசாகவும் நாங்கள் அழட்டிக்கிற தேவையில்லை. என்ன தீர்ப்பு அளித்தாலும் எங்களுடைய சட்டத்தில் வந்து மனப்பூர்வமாக நாங்கள் நம்பி பின்பற்றும் பொழுது இந்த தீர்ப்புனாலையெல்லாம் ஒன்றுமே வராது. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி சார். நிறைய கேள்விக்கு ரொம்ப வெளிப்படையாக பதில் சொன்னீங்க. மீண்டும் நாம் சந்திக்கலாம் ஒரு நாள். மிக்க நன்றி. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும்
உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு வழங்கியதற்காக.